ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th சோசியல் புக்ல இருக்கக்கூடிய புவியியல் பகுதியான தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அந்த பாடத்தை தான் ஃபுல்லாவே தெளிவா பார்க்க போறோம். இது வந்து யூனிட் 2 சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய யூனிட் 2ல புவியியல்ல இருக்கக்கூடிய டாபிக்காகவும், யூனிட் 5ல இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அப்படின்னு ஒரு சப் டாபிக் இருக்கும். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக் தான். ஸோ இந்த ஒரு லெசன் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய யூனிட் 2ல இருக்கிறதும் நீங்க கவர் பண்ணிக்கலாம், யூனிட் 5ல இருக்கிறதையும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு லெசனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு இடத்துலையும் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டோரி பேஸ்ல போகலாம். ஓகேவா? ஸோ டேட்டாஸ் இருக்கும், டேட்டாஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன இமேஜினேஷனுக்குள்ள போலாமே. நீங்க ஒரு ட்ரோன்ல தமிழ்நாடு மேல பறக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. பறக்குறப்ப அதிகமான ஸ்ட்ரேஞ்சஸ் திங்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேவா? ஒரே மாநிலத்துல சில இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா மேகத்தை தொடுற மாதிரி ஹைட்ல இருக்கும், சில இடங்கள் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பிளாட்டா இருக்கும், சில இடங்கள் கடலுக்கு அருகாமையில இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? ஒரே மாநிலத்துல இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெசனோட டோர்வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க இருக்கக்கூடிய மாவட்டம் எதுவா இருக்கட்டும், அது பாத்தீங்க அப்படின்னா ஏன் மழை வருது, ஏன் ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகமா மழை வருது, ஏன் ஒரு சில மாவட்டங்கள் ட்ரையாவே இருக்கு, எந்த பகுதியில அதிகமா புயல் வரும், எந்த பகுதியில புயல் இருக்காது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே லெசன்ல ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ முடிக்கிறப்ப நீங்க தமிழ்நாடு மேப் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் புக்கா மட்டும் இல்லாம ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி பார்க்க போறீங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மலைப்பகுதியில இருந்து உயரமா இருக்கக்கூடிய நிலங்கள்ல இருந்து, அங்க இருந்து விரிஞ்சு கிடைக்கக்கூடிய சமவெளியில இருந்து, அதுக்கப்புறம் டெல்டா பகுதி, கடைசியா நம்ம கடற்கரை இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பயணம் பண்ண போறோம். ஃபுல்லா தெளிவா கவனிங்க. நிறைய ஸ்டோரி பேஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு சில இப்போ புவியியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா புவியியல் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு, அதாவது பீடபூமி, சமவெளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கான எக்ஸ்பிளைனும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைனும் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக தெளிவாக கவனிங்க. அது போக ஒரு சில அந்த டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி வந்து ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் வச்சு எப்படி அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காத மாதிரி எப்பயுமே இப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் மறக்காத மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் தெளிவா சொல்லித்தரேன். ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு பத்தி தான். ஸோ அந்த பாடத்தோட தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ்நாட்டோட அமைவிடம் எங்க இருக்கு, இந்தியாவில தமிழ்நாடு எங்க இருக்கு, ஸோ அதோட அமைவிடம் என்ன, அதோட பரப்பளவு என்ன, அதுல இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள் என்னென்ன, மேற்கு தொடர்ச்சி மலைனா என்ன, அது பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மலைகள் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல பார்க்க போறோம், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் பார்க்க போறோம். சமவெளிகள்னா என்ன, சமவெளிகள் எத்தனை வகை இருக்கு, வடிகால் அமைப்புனா ஆறுன்னு சொல்லலாம். அப்ப எத்தனை ஆறுகள், முக்கியமான ஆறுகள் இருக்கு, அது எந்த சைட்ல இருந்து எந்த பக்கம் போகுது, தமிழ்நாட்டோட காலநிலை என்னென்ன பருவங்கள் இருக்கு, மண் வகைகள் என்னென்ன, 5 வகைகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த 5 வகைகள் என்னென்ன அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள், மண்ணரிப்பு ஏன் ஏற்படுது, இயற்கை தாவரங்கள் என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டுல காடுகள் எவ்வளவு வகையா இருக்கு, வன உயிரினங்கள் எவ்வளவு இருக்கு, சரணாலயங்கள் எவ்வளவு இருக்கு, இயற்கை பேரிடர்கள்லாம் என்னென்ன வரும், அதற்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம். ஓகேவா? ஸோ இயற்கை பேரிடர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இருக்கும்போது என்ன பண்ணலாம், முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீடைல்டா அந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியமான பாடம். தமிழ்நாடு சார்பா இருக்கிறதால கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு 2 இல்லைன்னா 3 கேள்விகள் கம்பல்சரியா வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது புவியியல்லையும் வருது, உங்களுக்கு யூனிட் 5லயும் வருது. அப்ப ரெண்டுலையுமே வர்றதால உங்களுக்கு கேள்விகள் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ தெளிவா ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிங்க. அது போக கையில ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வாங்க. ஸ்டோரி பேஸ்ல இருக்கக்கூடியது பிரச்சனையே எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம், பட் டேட்டாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எப்பயுமே மறக்காம இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப நான் என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இது இந்தியா மேப்பா, இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கா? ஸோ இதோட அந்த அமைவிடம் அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த சைடு போகுது இல்லையா, இப்படி
இப்படி போகக்கூடிய அந்த கோடுகளை பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அச்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹரிசாண்டலா போகுது இல்லையா, அந்த இதை நம்ம அச்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம். ஹரிசாண்டலா இப்படி போகும் கர்வ் லைனா ஹரிசாண்டலா போகக்கூடியது எல்லாமே அச்சரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே வெர்டிகலா இப்படி கர்வா போச்சு அப்படின்னா இந்த கோடு இருக்கு இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இது போக பூமியை பொதுவா பூமியை பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி ரவுண்டா இருக்குமா, இந்த இடத்துல பூமியில சென்டரா ஒரு கோடு போகும். அந்த கோடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா புவி நடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பூமியை ரெண்டா பிரிக்கும், மேல கீழே, அதாவது வட சைடு தென் சைடு அப்படின்னு ரெண்டு பிரிக்கும். வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேல இருக்கக்கூடியத வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கக்கூடியத தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு இருசம பாகங்களா அது வந்து பிரிக்கும். அதுதான் பூமத்திய ரேகை. அதாவது பூமிக்கு மத்தியத்துல இருக்கிறதால பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அதை புவிநடுக்கோடு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல ஒண்ணு போகும், இதுக்கு கீழே ஒரு இது போகும். ஓகேவா? சோ மேல போகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லுவோம். கீழே வரக்கூடிய லைனை மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடக ரேகை இருக்கு இல்லையா, இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வரும். சோ இந்த இந்தியா இந்த கடகரேகை என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவை இரு சமபாகமா பிரிக்கும். இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க, இந்த இதுதான். சோ இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, கடகரேகை மேல சமமா கீழே சமமா இந்தியாவை இரு சமமாக கடகரேகை அப்படிங்கிறது பிரிக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதை நான் சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல இப்படி வந்துச்சு அப்படின்னா வெர்டிகலா வந்துச்சுன்னா அது தீர்க்க ரேகை, ஹரிசாண்டலா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அச்சரேகை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதுவே பூமிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். கீழே பாத்தீங்கன்னா சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்தியா வரைக்கும் வந்தாச்சா? இப்ப இந்தியாவுக்கு கீழே பாருங்களேன், இப்ப தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பாக்கணும். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல இது இருக்குல்ல, இதை டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டோம், ஹைஃபன் மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 8 டிகிரி 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதை. சோ இந்த இடத்த கவனிங்களேன், இங்க கிராஸ் அப் இப்படி போகுது இல்லையா, ஹரிசாண்டலா போகக்கூடியதை நான் என்ன சொன்னேன், அச்சரேகை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ அச்சரேகை தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இங்க என்ன இருக்கு, இங்க 76 இருக்கு, இங்க 80 இருக்கு. சோ 76ல இருந்து கொஞ்சோண்டு தள்ளி இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னா 76 டிகிரி 18 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அச்சரேகை அச்சத்துல இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கிழக்கு அச்சம் சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த இடம் வரும். அடுத்து இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இது 80க்கு மேல எவ்வளவு வந்திருக்கு, வெளியே கொஞ்சம் வந்திருக்கு இல்லையா, அப்ப 80 டிகிரி 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து எப்படி கிழக்கு சைடு. இதுவே இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி பார்த்தோன்னா என்ன பண்ணணும், இங்க கவனிக்கணும். கரெக்டா? இங்க மேல கவனிக்கணும். இப்படி பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும், ஹரிசாண்டலா எடுத்துக்கணும். சாரி, மாத்தி சொல்லிட்டுனா இது வந்து வெர்டிகலா எடுக்கணும். சோ வெர்டிகலா எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சைடு வருது, இங்க வருது. ஓகேவா? வெர்டிகலா எடுக்கும்போது என்ன சொன்னேன், தீர்க்கம்னு சொன்னேன். அப்ப 76 டிகிரி 18 மினிட்ஸ் தீர்க்கம். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா 80 டிகிரி 20 மினிட்ஸ் தீர்க்கம். இது எந்த சைடு வருது, கிழக்கு சைடு வருது. அதே மாதிரி இப்படி கவனிங்களேன். இப்படி கவனிக்கும் போது நீங்க அச்சரேகையில எடுக்கணும். அச்சரேகை எடுக்கும் போது இங்க பாருங்களேன், இங்க எவ்வளவு இருக்கு, 8 டிகிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல இருக்கும். சோ 8 டிகிரி 4 மினிட்ஸ் அச்சத்துல வடக்காக இருக்கு. அதே மாதிரி இங்க மேல கவனிங்க. இங்க மேல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க 12, இங்க வரும்போது என்ன வரும் அப்படின்னா 13 டிகிரி 35 மினிட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அப்ப இது வடக்கு. சோ வடக்கு 8 டிகிரி 4 மினிட்ஸ்லயும் 13 டிகிரி 35 மினிட்ஸ்லயும் இருக்கு. கிழக்கா பாத்தீங்க அப்படின்னா 76 டிகிரி 18 மினிட்ஸ்ல இருந்து 80 டிகிரி 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அது போக இங்க வடக்கு தெற்கு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நார்மலா வந்து கிராஃப் வரைவோம் இல்லையா, எப்படி வரைவோம், இப்படி போடுவோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா, இங்க எக்ஸ் வரும், இங்க ஒய் வரும், இங்க எக்ஸ் டேஷ், இங்க ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம நார்மலா போடுவோம். அதே இதுதான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் வர்ற இடத்துல கிழக்கும் ஒய் வர்ற இடத்துல வடக்கும் போடுங்க. கிழக்குக்கு ஆப்போசிட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிழக்குக்கு ஆப்போசிட் என்ன, மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. இப்படிதான் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நார்மலா வடக்கு மேல, அதுக்கு ஆப்போசிட் தெற்கு கீழே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா மேற்கு இந்த சைடு வருமா இந்த சைடு வருமா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து நிறைய பேருக்கு, மேற்கு இந்த சைடு கிழக்கு இந்த சைடா, இல்ல கிழக்கு இந்த சைடு மேற்கு இந்த சைடா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரும். அதனாலதான் தெளிவா சொல்றேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கு, ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான ஆப்போசிட்டை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அமைவிடம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கடைக்கோடி பகுதிகளை பார்க்கலாம். ஓகேவா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? இதே இதுல கடைக்கோடி பகுதிகளை நோட் பண்ணலாம் பாருங்க. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா கிழக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கோடியக்கரை வரும். கோடியக்கரை பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு சைடு உங்களுக்கு வரும். இது வந்து கிழக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைக்கோடி பகுதி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடம் என்னது, வடக்குல பாத்தீங்க அப்படின்னா பழவேற்காடு. அடுத்து இந்த இடம் என்னது, தெற்கு பாத்தீங்க அப்படின்னா குமரி முனைன்னு வரும். அடுத்து இப்போ இங்க கிழக்கு இருக்கா, கிழக்குக்கு ஆப்போசிட் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனைமலை அப்படின்னு வரும். அப்ப இது என்னது, கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு அப்படிங்கிறதால இது மேற்கு. ஓகேவா? சோ இதை வந்து கடைக்கோடி பகுதிகள், தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல வடக்குல பழவேற்காடும், கிழக்குல கோடியக்கரையும், தெற்குல குமரிமுனையும், மேற்குல ஆனைமலையும் இருக்கு. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வடபழனி தெரியும் இல்லையா? சோ அப்ப வடக்கு பழவேற்காடு, வடபழனி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா வடக்கு பழவேற்காடு ஞாபகம் வந்துடும். அடுத்து இது எல்லாருக்கும் தெரியும், தென்குமரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப தெற்குல குமரிமுனை. அடுத்து வரிசை ஒரே இதுல வரும். அப்ப கோடியக்கரை கிழக்கு, காக்கா கிக்கி வரிசையில வருதா, அப்ப கோடியக்கரை கிழக்கு. மீதி ஒன்னே மட்டும்தான் இருக்கும். அதை நீங்க ஈஸியாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம், ஆனைமேல ஏரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனைமேல ஏரி, அப்ப ஆனைமலை மேற்கு சைடு. ஓகேவா? இப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல இதை மூணையும் ஞாபகம் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஆனைமலை தான் மேற்குன்னு நீங்க ஞாபகம் வச்சாலும் சரி. இல்ல இதுக்கும் ஆனைமேல ஏரி அப்படிங்கிற மாதிரி ஆனைமலை மேற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ தெளிவா புரியுதுங்களா? வடபழனி, அப்ப வடக்குல பழவேற்காடு, கக்கா கிக்கி வரிசை ஒன்னா வரும், கிழக்குல கோடியக்கரை, தென்குமரி, தெற்குல குமரிமுனை, ஆனைமேல ஏரி, ஆனைமலை மேற்கு. இது வந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடி பகுதிகள். இது செகண்ட். அடுத்து தேர்ட் ஒன் இருக்கு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மாநிலங்கள். தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதோட அண்டை மாநிலங்கள் என்னென்ன வரும். ஓகேவா? சோ இங்க இதுதான் தமிழ்நாடு இல்லையா, தமிழ்நாட்டோட வடக்கு இது என்னது, ஆந்திர பிரதேசம். ஓகேவா? சோ ஆந்திரா. அடுத்து தமிழ்நாட்டோட கிழக்கு என்னது, இது என்னது உங்களுக்கு வங்காள விரிகுடா. அப்ப இதுதான் கிழக்கு, இது வடக்கு மேல, கிழக்கு இந்த சைடு. அடுத்து தெற்குல என்ன வரும், இந்திய பெருங்கடல். அடுத்து மேற்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது என்ன மாநிலம், கேரளா. ஓகேவா? அடுத்து இந்த சைடு பாருங்களேன், நார்மலா இதை நான் என்ன சொன்னேன், இது வந்து கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்குன்னு நான் சொன்னேன்னா, சோ இந்த இடத்துல வந்தது அப்படின்னா வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வந்தது அப்படின்னா அதை நம்ம வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வந்துச்சுன்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தெற்குக்கும் கிழக்குக்கும் வந்ததுன்னா தென்கிழக்கு, தெற்குக்கும் மேற்குலையும் வந்துச்சு அப்படின்னா தென்மேற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சைடு நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து வடக்கு, இது வந்து மேற்கு. அப்ப வடமேற்கு பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா இது என்ன மாநிலம், கர்நாடகா மாநிலம். அப்ப
நம்ம மாநிலத்தோட அண்டை மாநிலங்கள் என்னென்ன? வடக்குல ஆந்திரா, கிழக்குல வங்காள விரிகுடா, தெற்குல இந்திய பெருங்கடல், மேற்குல கேரளா, வடமேற்குல கர்நாடகா. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நான் 3 இது சொல்லியிருக்கேன். கிராஃபை வச்சு நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? 3 சொல்லியிருக்கேன். 1 அதோட அமைவிடம் என்னன்னு சொல்லியிருக்கேன். 2வது தமிழ்நாட்டோட கடைக்கோடி பகுதிகள் சொல்லியிருக்கேன். 3வது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க மேப்பை வச்சே மேனேஜ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவா மனசுல பதிஞ்சிடும். அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வேர்டிங்ஸா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? எல்லாமே இங்க பாத்தீங்க அப்படின்னா வேர்டிங்ஸா இருக்கும். ஸோ நான் சொன்னதை நீங்க ஒன்ஸ் மறுபடியும் ரீகால் பண்றதுக்கு படிச்சீங்க அப்படின்னா நல்லா மனசுல பதிஞ்சிடும். இந்த இடத்துல இது என்னென்ன பார்க்க போறோம்னு இருக்கும். இங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது? ஒரு நிமிஷம். இந்த பாயிண்ட் என்னது பாருங்க. 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. ஸோ 1956ல தான் என்ன பண்ணியிருக்காங்க? மொழியியல் அடிப்படையில அந்த மாநிலங்களோட எல்லையை மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் மொழி அடிப்படையில தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தான் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் இந்தியாவில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வெப்பமண்டல கடற்கரைகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், காடுகள், பல வகையான தாவரங்கள், விலங்கினங்கள் இது எல்லாத்தையுமே தமிழ்நாடு கொண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அமைவிடம் பரப்பளவு பாருங்க. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு, தெரியும் இல்லையா? ஸோ அதுல ஒண்ணுதான் தமிழ்நாடு. இது எங்க இருக்கு? இப்ப இந்தியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கு இல்லையா? ஸோ இதை பொறுத்து பாருங்களேன். இது கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு. அப்ப இந்தியாவோட தெற்கு பகுதியில தான் என்ன இருக்கு? நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம பார்த்தாச்சு பாருங்க. 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம், 13 டிகிரி 35 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வட அச்சம். இது பாத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். கரெக்டா? சாரி, இப்படி. அடுத்து இந்த சைடு பாத்தீங்கன்னா 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம், 80 டிகிரி 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கிழக்கு தீர்க்கம். இது நம்ம மேப்பை வச்சே பார்த்தாச்சு. அடுத்து கடைக்கோடி பகுதிகளையும் பார்த்தாச்சு இல்லையா? கிழக்கில் கோடியக்கரை, மேற்கில் ஆனைமலை, வடக்கில் பழவேற்காடு ஏரி, தெற்கில் குமரிமுனை. அதை தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? வடபழனி, ஆனைமலை ஏரி, காக்கா வரிசை, தென்குமரி அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்து தமிழகத்தோட பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க. 130 58. ஓகேவா? 1,30,058 சதுர கிலோமீட்டர் தான் தமிழகத்தோட பரப்பளவு. இது பரப்பளவு அடிப்படையில இந்தியாவிலேயே 11வது பெரிய மாநிலம். ஓகேவா? ஸோ இது பரப்பளவு அடிப்படையில இந்தியாவிலேயே எத்தனாவது மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல 4% நிலப்பரப்பு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்திய அளவுல 4% பரப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. அடுத்து அதோட எல்லைகள் அண்டை மாநிலங்கள் நான் சொன்னேன் இல்லையா? கிழக்குல வங்காள விரிகுடா, மேற்குல கேரளா, வடக்குல ஆந்திர பிரதேஷ், வடமேற்கே கர்நாடகா, தெற்கே இந்திய பெருங்கடல். இது எல்லாமே என்னது? தமிழ்நாட்டோட எல்லைகளா இருக்கு. அதை தான் நம்ம இங்க பார்த்தோம். கரெக்டா? அடுத்து மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்கிறது. அதாவது பாருங்களேன், இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்த இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக் நீர் சந்தி வரும். இந்த இடத்துல மன்னார் வளைகுடா வரும். இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டுல இருந்து இலங்கையை பிரிக்குது. மொத்தமாவே இந்தியாவில இருந்து இலங்கையை பிரிக்கிறது இதுதான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு வரும். நான் இந்த சைடு என்ன சொன்னேன்? தெற்கும் கிழக்கும் வர்றதால தென்கிழக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இந்தியாவோட தென்கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய இலங்கைய என்ன பிரிக்குது? பாக் நீர் சந்தி இருக்கு இல்லையா? அதுவாகட்டும் மன்னார் வளைகுடா ஆகட்டும் ரெண்டும் தான் பிரிக்குது. உங்களுக்கு வேற மேப்ல அதை நான் காட்டுறேன் தெளிவா. ஓகேவா? ஸோ இது இலங்கையை பிரிக்குது. அடுத்து குஜராத் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியா தமிழ்நாடு 906.9 கிலோமீட்டர் நீளத்தோட இந்தியாவில 3வது நீளமான கடற்கரையை வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? குஜராத். அதோட கடற்கரை நீளம் பாத்தீங்க அப்படின்னா 1214.7 கிலோமீட்டர் தான் குஜராத் கடற்கரை இருக்கு இல்லையா? அதோட நீளம். அடுத்து ஆந்திர பிரதேஷ் பாத்தீங்க அப்படின்னா 974 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு இருக்கு. அது கடற்கரை பகுதி.
இப்ப தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 906.9 கிலோமீட்டர் வச்சிருக்கு. ஸோ அப்ப தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. நார்மலா ஒரு சில தரவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அந்த கடற்கரை பகுதி அந்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தீவு பகுதி இருக்கு இல்லையா, தீவு பகுதி சிற்றோடுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து 1076 கிலோமீட்டர் அப்படின்னு தமிழ்நாட்டை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். ஓகேவா? நார்மலா அதிகாரப்பூர்வமா வந்து என்ன இருக்கு அப்படின்னா 906.9 கிலோமீட்டர் நீளம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப தேர்ட் பிளேஸ்ல தான் இந்தியாவோட அந்த தமிழ்நாட்டோட கடற்கரை இந்திய அளவுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குஜராத், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தேர்டு தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு உருவான காலகட்டத்துல 13 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பல முறை மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க. செஞ்சு இப்ப எத்தனை மாவட்டங்கள் இருக்கு உங்களுக்கு? 38 மாவட்டங்கள் இப்ப தற்போது இருக்கு. 2025 கணக்கின்படி எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு? 38 மாவட்டங்கள் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்ப இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை எல்லாமே கவனிக்கலாம். இதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது வந்து மாறக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்ப கரண்டா 2025 படி நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இருந்தாலுமே இது வந்து மாறக்கூடியது. இப்போ 2025 படி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேல வந்து ஒவ்வொரு இதுமே மாறும். அதனால அதை நீங்க அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, இப்ப நிர்வாக பிரிவுகள் எண்ணிக்கை பார்க்கலாம். மாவட்டங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38 மாவட்டங்கள் இருக்கு. அடுத்து வருவாய் கோட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்டா 95 வருவாய் கோட்டங்கள் இருக்கு. அடுத்து வட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா 315 வட்டங்கள் இருக்கு. அடுத்து பீர்காக்கள். பீர்காக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப மாவட்டம் இருக்கு இல்லையா, மாவட்டத்தை கோட்டமா பிரிக்கலாம். கோட்டங்களை என்ன பண்ணலாம், உள்வட்டங்கள், அதாவது கோட்டங்களை வட்டமா பிரிக்கலாம். ஸோ இப்போ மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்டத்துல இருக்கிறத என்ன பண்ணுவோம், கோட்டங்களா பிரிக்கிறாங்களா. ஓகேவா? அடுத்து கோட்டங்கள்ல இருக்கிறத வட்டங்களா பிரிக்கிறாங்க. வட்டத்துக்குள்ள உள்வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்வட்டத்தை தான் பீர்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து உள்வட்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா குறுவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்குள்ள பிரிக்கிறது தான். இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1195 இருக்கு. அடுத்து வருவாய் கிராமங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 17,676 இருக்கு. மாநகராட்சிகள் 25 இருக்கு. நகராட்சிகள் 138 இருக்கு. ஊராட்சி ஒன்றியங்கள் பாத்தீங்கன்னா 385 இருக்கு. பேரூராட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா 490 இருக்கு. கிராம ஊராட்சிகள் 12,525 இருக்கு. மக்களவை தொகுதிகள் 39 இருக்கு. சட்டமன்ற தொகுதிகள் 234 இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே மாறக்கூடியதுதான். இப்ப 2025 கணக்கின்படி நான் சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பப்ப மாறும், அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இயற்கை அமைப்பு பத்தி பார்க்கலாம். இயற்கை அமைப்பு பாத்தீங்கன்னா எத்தனை வகையா பிரிச்சிருப்பாங்கன்னா 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள்னு மொத்தமா 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிற தக்கான பீடபூமியில தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தீபகற்ப பீடபூமினா என்ன, தக்கான பீடபூமினா என்னன்னு தெரியணும். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஃபுல் இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஃபுல்லா இந்தியா. இதுல இந்த உள்ள இருக்கு இல்லையா, உள்ள என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல, ஓகேவா, சோ இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். ஓகேவா? சோ மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேயும் கிழக்கு தொடர்ச்சி மலை இங்கேயும் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு இடையில இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விந்திய மலை இருக்கும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா பந்தல்கண்ட் உயர்நிலம் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். இந்த இடப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பீடபூமி மாதிரி இருக்குமா. அப்ப பீடபூமினா என்னன்னு தெரியணும். பீடபூமினா என்ன அப்படின்னா கடல் மட்டம் இருக்கு இல்லையா, கடல் மட்டத்தை விட நன்கு உயரமா இருக்கக்கூடிய சமநில பரப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதாவது கடல் மட்டத்தை விட கொஞ்சம் உயரமா இருந்தது, அது வந்து சமமா இல்லைன்னா அது நம்ம மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது பாத்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்தை விட
அதிக உயரமா இருக்கும். ஆனா சமநிலப்பரப்பு, இப்ப இது எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாவே சமநிலப்பரப்பு. ஓகேவா? சோ அப்ப இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பீடபூமி. இததான் நம்ம தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்றோம். எதுக்காக தீபகற்பம்னு சொல்றோம் அப்படின்னா தீபகற்பம்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா 3 பக்கங்கள் நீராலையும் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிலத்தாலையும் சூழ்ந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தீபகற்பம்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இந்த சைடு வங்காள விரிகுடா, இந்த சைடு அரபிக்கடல், இந்த சைடு இந்திய பெருங்கடல். அப்ப இது மூணுமே உங்களுக்கு கடல் நீரால சூழ்ந்து இருக்கு. மேல மட்டும்தான் நிலப்பகுதிகள் இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம தீபகற்பம்னு சொல்லுவோம். அப்ப தீபகற்ப இந்த இடத்துல பீடபூமி இருக்கிறதால தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ தீபகற்ப பீடபூமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தக்கான பீடபூமி, அதுல மிகப்பெரிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவோம். அது போக இது பாத்தீங்கன்னா இப்படி முக்கோண வடிவத்துல இருக்கிறதால இதை நம்ம முக்கோண பீடபூமி அப்படின்னு சொல்லலாம். சோ தீபகற்ப பீடபூமின்னு சொல்லலாம், முக்கோண பீடபூமி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்தியாவுல நிறைய பீடபூமிகள் இருக்கு. அதுல மிக பெரியது எது அப்படின்னா இந்த தீபகற்ப பீடபூமி தான். தக்கான பீடபூமி இருக்கு இல்லையா, இதுதான் மிக பெரியது. ஓகேவா? ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, விந்திய மலைத்தொடர், அந்த மூணுக்கும் இடையில நடுவுல முக்கோண வடிவல இருக்கிறதாலதான் இதுக்கு வந்து முக்கோண பீடபூமி அப்படின்னு பெயர். ஓகேவா? இப்ப தெளிவா புரியுதுங்களா? ஓகே, இப்ப ஜென்ரலா ஒரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்ப நான் இந்தியாவுல பெருசு தக்கான பீடபூமின்னு சொல்லிட்டேன். அப்ப உலகத்திலேயே மிக பெரிய பீடபூமின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா திபெத் பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து திபெத் பீடபூமி. ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலகத்திலேயே இது பெருசா இருக்கிறதால உலகின் கூரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சதுர கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா 2,50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு. அது போக கடல் மட்டத்துல இருந்து 5,000 மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி தான் இது. அப்ப உலகத்திலேயே மிக பெரிய பீடபூமி திபெத் பீடபூமி. இத உலகின் கூரை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட பரப்பளவு 2,50,000 சதுர கிலோமீட்டர். இதோட உயரம் கடல் மட்டத்துல இருந்து 5,000. இப்ப கடல் மட்டத்துல இருந்து நான் சொல்றேன் இல்லையா, அப்ப ஏன் வந்து உயரத்தை கடல் மட்டத்துல இருந்து அளக்குறாங்க, நிலத்துல இருந்து அளக்கிறது இல்ல அப்படின்னா இப்ப நிலங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப இப்படி சமவெளியா இருக்கு, சமமா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் மேடு வரலாம், இல்ல அதோட கொஞ்சம் மேடு வரலாம், இல்ல இன்னும் உயரமா இருக்கலாம். அப்ப அந்த உயரங்கள் வேறுபடும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த கீழ இருந்து அடிவாரத்துல இருந்து அளவெடுத்தோம் அப்படின்னா அது சரியா வராது. எந்த ஒரு இடத்தையுமே அது பீடபூமி ஆகட்டும், இல்ல மலைகளாகட்டும், குன்றாகட்டும், எந்த ஒரு விஷயத்துமே சிகரம், இமயமலை, இந்த மாதிரி எதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணாலுமே கடல் மட்டத்துல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா கடல் மட்டம் தான் ஒரே சீராக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நிலங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அப்ப அளவுகள் வந்து வேறுபடும். அப்படிங்கறதாலதான் எல்லாத்தையுமே கடல் மட்டத்துல இருந்து அளவெடுக்கிறோம். ஓகேவா? கடல் மட்டம் அப்படின்னா கடலோட மேற்பரப்பு, அடிப்பக்கம் இல்ல. ஓகேவா? சோ மேற்பரப்புல இருந்து அளவெடுப்போம். இததான் நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம சொல்லுவோம் அதோட உயரம் அப்படின்னு. இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, இந்த பகுதி கிரெட்டேசியஸ் அப்படிங்கிற காலத்தில், அதாவது 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்த கோண்ட்வானா அப்படிங்கிற நிலப்பகுதியில இருந்து உருவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தக்கான பீடபூமி இருக்கு இல்லையா, அது கிரெட்டேசியஸ் அப்படிங்கிற, ஓகேவா, கிரெட்டேசியஸ். ஓகேவா? சோ கிரெட்டேசியஸ் அப்படிங்கிற காலத்துல, அதாவது 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோண்ட்வானா அப்படிங்கிற நிலப்பகுதியில இருந்து உருவான ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். நான் 5 பகுதி சொன்னேன் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னான மேற்கு தொடர்ச்சி மலை. நான் மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லிட்டேன். இப்போ இப்படி தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா இந்த சைடு வருது இல்லையா, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடம் உங்களுக்கு ஒரே சீரா இருக்கும். அதாவது இடைவெளி விட்டு விட்டோ, கேப் விட்டு விட்டோ அப்படியெல்லாம் இருக்காம ஒரே தொடர்ச்சியா இருக்கும். ஓகேவா? சோ அதனால இதை வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீலகிரி, மேல நீலகிரியில இருந்து கீழே தெற்கே பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். கன்னியாகுமரியிலையும் சுவாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மருதுவாழ் மலை அப்படிங்கிற வரைக்கும் நீண்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப
வடக்குல நீலகிரியில இருந்து தெற்குல எது வரைக்கும் இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுவாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மருதுவாழ் மலை வரைக்கும் நீண்டு இருக்கு. இந்த மலைத்தொடர்ல ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர் வரைக்கும் வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கலாம். ஆனா அந்த பிட்வீன், அந்த இடைப்பட்ட தூரம் அப்படி அந்த மீட்டர் அப்படிங்கிறது 2000ல இருந்து 3000 வரைக்கும். அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதோட இடையிலன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 2000ல இருந்து 3000 வரைக்கும் ஹைட் இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ அதோட பரப்பளவு இதுல பாதி 2500. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அதோட பரப்பளவுன்னு சொல்றோம். இந்த மலைத்தொடர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கும், இருந்தாலுமே சில கணவாய்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கணவாய்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? கணவாய்னா என்ன அப்படின்னா மலைத்தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட குறுக்குல இருக்கக்கூடிய இயற்கையான பாதைகள் இல்லைன்னா வழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப மலைத்தொடர் இப்படி இருக்கு, இங்க இடையில அந்த சைடு போயிட்டு வரதுக்கு இந்த சைடு போயிட்டு வரதுக்கு இதுக்குள்ள போகிறதுக்கு அப்படின்னு இயற்கையாவே பாதைகள் உருவாகி இருக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கணவாய்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கணவாய்கள் அப்ப முதல்ல வணிகம் பண்றதுக்கு இதுக்கெல்லாமே பயன்பட்டு இருக்கு. அது இயற்கையாவே உருவாகியும் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு மலைக்கு இடையில இருக்கக்கூடிய மக்கள் வாகனங்கள் கடந்து செல்றதுக்காக இயற்கையாகவே அமைந்த இடைவெளியை தான் நம்ம என்ன சொல்றோம், கணவாய் அப்படின்னு சொல்றோம். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா தான் இருக்கும், இருந்தாலுமே சில கணவாய்கள் இருக்கும். ஓகேவா? இந்த இதை நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க என்னென்ன கணவாய்கள் இருக்கும் அப்படின்னா பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாய் மற்றும் அச்சன் கோவில் கணவாய் அப்படின்னு இருக்கு. ஸோ 1 2 3 4 கணவாய்கள் இருக்கு. ஓகேவா? அது போக இன்னும் இருக்கு, இதுதான் முக்கிய கணவாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது போக மேற்கு தொடர்ச்சி மலைகளை இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்னென்ன அப்படின்னா நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள், பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் நோட் பண்ணணும், அதோட அந்த அமைவிடம் என்ன, ஸோ வடக்குல என்ன, தெற்குல எந்த இடத்துல இருக்கு, அதோட உயரம் என்ன, பரப்பளவு என்ன, என்னென்ன முக்கிய கணவாய்கள் இருக்கு, என்னென்ன முக்கிய மலைப்பகுதிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ மலைகள் குன்றுகள் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்க. ஓகேவா? ஓகே, இது மேற்கு. இப்போ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலையா பார்க்கலாம். பாருங்க நீலகிரி மலை. ஓகேவா? நீலகிரி மலை எங்க இருக்கும் அப்படின்னா நான் இதுக்கு அடுத்து ஒரு மேப் இருக்கும், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அங்க போய்க்கலாம். இந்த மேப் தான். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமே. என்னென்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீலகிரி மலைன்னு சொன்னேன். நீலகிரி மலை பாருங்க இங்க இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல டார்க்கா இருக்கு இல்லையா, இதுதான் நீலகிரி. அப்ப நீலகிரி குன்றுகள். ஸோ இதுதான் நீலகிரி குன்றுகள். அதுல ஹைட்டானது எது அப்படின்னா தொட்டபெட்டா அப்படிங்கிற பகுதி தான் நீலகிரியில ஹைட்டான பகுதி. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதி, இதுதான் தமிழ்நாடு அப்படின்னா இதுதான் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது கிழக்கு, ஒரு நிமிஷம், இது கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கா. இப்போ இது என்னது உங்களுக்கு வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கு. அப்ப இது என்ன பகுதி, தமிழ்நாட்டுல வடமேற்கு பகுதியில இருக்கு. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில நீலகிரி மலை இருக்கு. அதுல உயரமானது தொட்டபெட்டா. அடுத்து என்னது, அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்கு, ஆனைமலை இருக்கு. ஆனைமலையில் பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா. இது கேரளாவா, இது தமிழ்நாடா, இதோட பார்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லை பகுதியில ஆனைமலை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பழனி குன்றுகள், பழனிமலை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இங்கதான் இருக்கும் இல்லையா. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி, இங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். இதோட கிழக்கு பகுதியில தான் எது இருக்கு, பழனி குன்றுகள் இருக்கு. அடுத்து ஏலக்காய் மலை. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க
எங்க இருக்கு? ஆண்டிப்பட்டி குன்றுகள், வருச நாடு குன்றுகள் இருக்கா? ஒரே நிமிஷம். இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஏலமலை அப்படின்னு இருக்கா. ஏலமலையை தான் நம்ம ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதி இது வந்து என்னது? தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதி. ஸோ இது தெற்கு மேற்கு இந்த ஆங்கிள் தான் இது இருக்கிறதால தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில ஏலமலை அப்படிங்கிற ஏலக்காய் மலை இருக்கு. இங்க ஒன்றும் இல்லை, ஏலக்காய்னா ஏலக்காய் மலை அப்படின்னா அதுல அதிகமா ஏலக்காய் வந்து விளைவிப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்னது? வருச நாடு ஆண்டிப்பட்டி குன்றுகள். இது ரெண்டும். இது பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அதோட கிழக்கு நோக்கிய நீட்சி அப்படின்னு சொல்றோம். இங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலை. அப்ப இதோட கிழக்கு நீட்சி அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கு நோக்கிய நீட்சி அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? ஆண்டிப்பட்டி வருச நாடு குன்றுகளை சொல்லுவோம். அடுத்து அதுக்கு கீழே வாங்கலேன். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா பொதிகை மலை. பொதிகை மலை இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஆனைமலை இருக்கு இல்லையா, ஆனைமலையோட ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனைமலை தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெரும்பகுதி எங்க இருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்திலையும் அதோட தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அகத்திய மலை அப்படின்னு இருக்கும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மகேந்திரகிரி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அதாவது அகத்திய மலை தொடர்ல மகேந்திரகிரி மலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ அது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லை பகுதியா இருக்கு. ஓகேவா? அது போக இது மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் பகுதியில இருக்கு. ஓகேவா? இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது போக உயரமான சிகரம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பார்த்தாச்சு? இந்த இடத்துல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்ன? ஒவ்வொரு மலைத்தொடரா பார்த்தோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலைகள், முக்கியமான மலைகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் நீலகிரி, நீலகிரிக்கு அப்புறம் ஆனைமலை, ஆனைமலைக்கு அப்புறம் பழனிமலை, பழனிமலைக்கு அப்புறம் ஏலக்காய் மலை, அதுக்கப்புறம் வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள், அதுக்கப்புறம் பொதிகை மலை, அதுக்கப்புறம் மகேந்திரகிரி மலை. இதெல்லாம் மேப் வச்சு பார்த்தாச்சா? இப்போ அங்க டெக்ஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணுங்க. நீலகிரி மலை எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுல 2000 மீட்டருக்கு மேல உயரம் இருக்கக்கூடிய 24 சிகரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வடமேற்கு பகுதி 2000 மீட்டருக்கு மேல 24 சிகரங்கள் இருக்கு. அடுத்து உயரமான சிகரம் தொட்டபெட்டா. அதோட நீளம் உயரம் என்னது? 2637 மீட்டர் தான் அதோட உயரம். அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா முக்குருத்தி அப்படிங்கிற அந்த மலை சிகரம் இருக்கு. அதோட உயரம் 2554 மீட்டர். இது வந்து அடுத்து இது வந்து மூணாவது பாயிண்டா. அடுத்து நாலாவது பாயிண்ட் ஊட்டி குன்னூர் அப்படிங்கிற மலை. அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மலை வாழிடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீலகிரி மலையில இருக்கக்கூடிய முக்கியமான மலை வாழிடங்கள் ஊட்டி குன்னூர். இது நாலாவது பாயிண்ட். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள். அதுக்கப்புறம் மாநில விலங்கு, தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோட ஒரு வகை, அது அங்கதான் இருக்கு. ஓகேவா? இப்ப மொத்தமா 5 பாயிண்ட். அப்ப நீலகிரின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்து ஆனைமலை. ஆனைமலை பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாடு கேரள மாநில எல்லை பகுதியில இருக்குன்னு சொல்லிட்டேன். அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே இருக்குன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடங்கள், காடம்பாறை நீர்மின் நிலையம். இது எல்லாமே இந்த மலைப்பகுதியில தான் இருக்கு. எங்க? ஆனைமலை மலைப்பகுதியில். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இந்த மலையோட அடிவாரத்துல இருக்கு. ஆனைமலையோட அடிவாரத்துல என்ன இருக்கு? ஆழியாறு, திருமூர்த்தி அணைகள். ஸோ 3 பாயிண்ட் தான் ஆனைமலைக்கு. அடுத்து பழனிமலை. பழனிமலை எங்க இருக்குன்னு சொன்னேன்? மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில இருக்குன்னு சொன்னேன். அது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. அப்ப இது ஒரு பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் இதுல உயரமான சிகரம் பாத்தீங்க அப்படின்னா வந்தராவ் அப்படின்னு சொல்றோம். இதோட உயரம் 2533 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுல செகண்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னா வேம்படி சோலை அப்படிங்கிற சிகரம் இருக்கு. அது 2505 மீட்டர்.
இது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட், மலைவாழிடமான கொடைக்கானல் 2150 மீட்டர் பழனி மலையோட தென் பகுதியில இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அதாவது நீலகிரி மலையில மலைவாழிடங்கள் என்னென்ன? ஊட்டியும் குன்னூரும். பழனி மலையில வாழிடங்கள் என்னென்ன வருது? கொடைக்கானல் வருது. அப்ப 3 பாயிண்ட் பழனி மலையில. அடுத்து ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலை எங்க இருக்கு? ஏலமலை அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில இது இருக்கு. இதை ஏலமலை குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். இங்க அதிகமா ஏலக்காய் பயிரிடுறதாலதான் இந்த பெயர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏலக்காய் மட்டும் இல்ல, மிளகு, காப்பி இந்த மாதிரி வகையான பயிர்களும் இங்க பயிரிடுறாங்க. ஓகேவா? இது வடமேற்குல ஆனைமலையோடும் வடகிழக்குல பழனி மலையோடும் தென்கிழக்குல ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றோடும் இணைகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இது வடமேற்கு, இது இதுதான். ஓகேவா? சோ ஏலக்காய் மலை பாத்தீங்கன்னா அந்த மேப்ல எங்க பார்த்தோம் பாருங்க, ஏலமலை எங்க இருக்கா? சோ இது பழனிமலை, ஆனைமலை, வருசநாடு குன்றுகள், ஆண்டிப்பட்டி குன்றுகள். இந்த இடத்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணது இல்லையா? அப்ப அதோட டிஸ்டன்ஸ் தான், அது எந்த திசையில இருக்கு அப்படிங்கிறது. அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க, வடகிழக்குல ஆனைமலை, பழனிமலை, வடமேற்குல ஆனைமலை, வடகிழக்குல பழனிமலை, தென்கிழக்குல ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகளோட இணையுது. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் என்னென்ன? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் தொட்டபெட்டா தான். ஓகேவா? சோ முதல் மேற்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான மலை சிகரம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தொட்டபெட்டா தான், 2637 மீட்டர். அடுத்து செகண்ட் பிளேஸ்ல முக்குருத்தி 2554. இது ரெண்டுமே நீலகிரி மலை இருக்கு இல்லையா, அதுலதான் இருக்கு. அடுத்து வந்தராவ் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தோம்? பழனி மலையில பார்த்தோம். இது 2533 மீட்டர் இருக்கு. அடுத்து பெருமாள் மலை 2234 மீட்டர், கோட்டை மலை 2019 மீட்டர், பகாசுரா 1918 மீட்டர். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வருசநாடு ஆண்டிப்பட்டி குன்றுகள். வருசநாடு ஆண்டிப்பட்டி குன்றுகள் பாருங்க, இது எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம், இது பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய நீட்சி தான் என்ன சொன்னேன்? வருசநாடு ஆண்டிப்பட்டி குன்றுகள்னு சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் இந்த மலைகள்ல இருக்கு. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், மலையோட தெற்கு சரிவுல ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய மலை அணில் சரணாலயம் எங்க இருக்கு? இந்த மலை வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை இருக்கு இல்லையா, அதோட தெற்கு சரிவுல இருக்கு. 4வது, வைகை மற்றும் அதன் துணையாறுகள் இப்பகுதியில் உருவாகின்றன. அப்ப 4 பாயிண்ட், வருசநாடு ஆண்டிப்பட்டி குன்றுகளுக்கு 4 பாயிண்ட் இருக்கு. அடுத்து பொதிகை மலை. பொதிகை மலை பாருங்க, இந்த மலையோட பெரும்பகுதி தென்காசி மாவட்டத்திலையும் இதோட தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் இது அழைக்கப்படுது. சோ பொதிகை மலையோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன? சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து இந்த மலைத்தொடர்ல மேற்கு தொடர்ச்சி மலையோட உயிரின பன்மை செறிந்த ஒன்றா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பகுதியில பசுமை மாறா காடுகள், நீர்வீழ்ச்சிகள், பழமையான கோயில்கள், இது எல்லாத்துக்குமே இது புகழ் பெற்றது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அது இங்கதான் இருக்கு. ஸோ பொதிகை மலையில தான் களக்காடு முண்டந்துறை காப்பகம் இருக்கு. ஸோ இது எத்தனாவது பாயிண்ட்? தேர்டு பாயிண்ட் பசுமை மாறா, ஃபோர்த்து பாயிண்ட் களக்காடு முண்டந்துறை. ஸோ அடுத்து மகேந்திரகிரி குன்றுகள் பாருங்க, இது மலைத்தொடர் எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லை பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் பகுதியாகவும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதோட சராசரி உயரம் 1645 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மகேந்திரகிரி மலை குன்றுகள். இது எல்லாமே என்னது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்னென்ன ரீகால் பண்ணிக்கலாமா? நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை, பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை. ஸோ மொத்தமா 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கிழக்கு தொடர்ச்சி மலைனா என்னன்னு பார்த்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா ஒரே தொடர்ச்சியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்றதா இருக்கும். எதுக்காக தொடர்ச்சியற்றதா இருக்கு அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் இந்த மாதிரி கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடால கலக்கும்.
ஓகேவா. இங்கதான் பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கா, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆறுகள் பல ஆண்டுகளா போய் 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இடைவெளி விட்டுரும். ஓகேவா. ஸோ அந்த ஆறுகள் போகிறதுக்காக அந்த இடைவெளிகள் உருவாகி இருக்கும். அப்ப என்ன ஆகும், அது வந்து தொடர்ச்சியா இருக்காது. அப்ப தொடர்ச்சியற்ற இருக்கக்கூடிய குன்றுகளாகத்தான் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. ஓகேவா. இதுதான் என்ன காரணம், வங்காள விரிகுடால கலக்கும் ஆறுகளால தான் அதை பிரிச்சிருக்கு. இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா 1100 மீட்டர்ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, பீடபூமிய சமவெளியில இருந்து பிரிக்குதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்னென்ன அப்படின்னா ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை, இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய முக்கிய குன்றுகள்னு சொல்றாங்க. இது எல்லாமே மாநிலத்தோட வட மாவட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்னது, கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்போ ஒவ்வொன்றா அந்த மேப் வச்சு பார்க்கலாமா. நான் என்ன சொன்னேன் பாருங்க, இங்க இருக்கக்கூடியதான் மேற்கு தொடர்ச்சி மலை, அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடியதான் மேற்கு தொடர்ச்சி மலை. அதே இப்படி போச்சு அப்படின்னா இதுதான் என்ன சொல்லுவோம், கிழக்கு தொடர்ச்சி மலை. என்னென்ன மலை பார்த்தோம், ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அடுத்து சேர்வராயன் மலை, கல்வராயன் மலைனாலும் கல்ராயன் மலைனாலும் ஒண்ணுதான். ஓகேவா. அடுத்து கொல்லிமலை, அடுத்து பச்சை மலை. இந்த 5 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிழக்கு தொடர்ச்சி மலையில இந்த 5 தான் முக்கியம். பாருங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்கு, மாநிலத்தோட வடக்கு பகுதியில தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், இங்க இருந்து வரக்கூடிய ஆறுகள் இங்க பாருங்களேன், இந்த ப்ளூ கலர்ல ஆறு. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது, அதை வந்து தனித்தனியா குன்றுகளா பிரிச்சிருச்சு, ஒரே தொடர்ச்சியா இல்லை. ஓகேவா. ஓகே. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீட்சி தான் பாத்தீங்க அப்படின்னா என்னது, உங்களுக்கு ஜவ்வாது மலை. இதோட நீட்சி தான் இங்க வருது. அப்ப இது வந்து ஜவ்வாது மலை. இது எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்துல பரவி இருக்கு. அடுத்து சேர்வராயன் மலை எங்க இருக்கு அப்படின்னா சேலம் நகர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அடுத்து கல்ராயன் இல்லைன்னா கல்வராயன் மலை. இது பாத்தீங்க அப்படின்னா ஜவ்வாது மலை இங்க இருக்கா, சேர்வராயன் மலை இங்க இருக்கா, இது ரெண்டோட இணைஞ்சிருக்கும் பாருங்களேன். இந்த இடம் சென்டரா இருக்கா, இணைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா காவிரி அதுக்கப்புறம் பாலாறு ஆற்றோட வடநில பகுதியை பிரிக்குது. ஓகேவா. ஸோ காவிரி இங்க இருக்கு, பாலாறு இது ரெண்டையும் என்ன பண்ணுது, வடநில பகுதியா பிரிக்குது. அடுத்து கொல்லிமலை இங்க இருக்கு. கொல்லிமலை எந்த இடத்துல இருக்கு, நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைத்தொடரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கொல்லிமலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பச்சை மலைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஏலக்காய் மலைக்கு அங்க இருக்கக்கூடிய விளைவிக்கக்கூடியது ஏலக்காய் அதிகமா இருக்கிறதால ஏலக்காய் மலையோ, பச்சை மலையில எப்படி இருக்கும் அப்படின்னா பசுமை மாறா காடுகள், பச்சை பசேன்னு இருக்குமா, அதனால அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, பச்சை மலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி, பெரம்பலூர், சேலம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுல உயரம் குறைந்த குன்று தொடராக தான் இது வந்து இருக்கு. ஓகேவா. இப்ப இதை வந்து நம்ம மேப் வச்சு பார்த்தாச்சா, இப்ப அங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்டா பார்க்கலாம் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீட்சி தான் இது திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்துல பரவி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சுமார் 1100 மீட்டர்ல இருந்து 1150 மீட்டர் வரைக்கும் இந்த மலைத்தொடர்ல பல சிகரங்கள் இருக்கு. மூணாவது, மலையோட மிக உயரமான சிகரம் பாத்தீங்கன்னா மேல்பட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜவ்வாது மலையில பல பகுதியில நீல நிறத்துல சாம்பல் கிரானைட் பாறைகளால உருவாகி இருக்கு. ஓகேவா. சோ இதுல என்ன இருக்கு, நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால பல பகுதிகள் இந்த மலையில உருவாகி இருக்கு. அடுத்து 5வது பாயிண்ட், பல்வேறு பழமரங்கள், மருத்துவ மூலிகைகள், சந்தன மரங்கள் இதெல்லாம் இதுக்கு பெயர் பெற்றது. ஓகேவா. அதான் இப்ப வந்து அதெல்லாம் வெட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதெல்லாம் போக வேணாம். இங்க இருக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன இருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். அடுத்து கல்வராயன் மலைய கல்ராயன் மலை அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் பண்டைய கால பெயர் கரளர் அப்படிங்கிற சொல்லுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கல்வராயன் மலை எப்படி வந்திருக்கு, கரளர் அப்படிங்கிற அந்த சொல்ல இருந்து கொண்டு வந்ததா சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டுல கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு முக்கிய மலை தான் கல்வராயன் மலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட். இந்த மலை ஜவ்வாது சேர்வராயன் மலை இருக்கு இல்லையா, அதோட இணைஞ்சு காவிரி பாலாறு ஆற்று வடிநில பகுதியை பிரிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், இந்த மலைத்தொடர உயரம் 600 மீட்டர்ல இருந்து 1220 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சேர்வராயன் மலை.
சேர்வராயன் மலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சேர்வராயன் சேலம் அப்படின்னு வந்துடும். சே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா. ஸோ 1200 1620 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலைத்தொடர் இருக்கு. சேலம் நகருக்கு அருகில் இருக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட், இதோட உள்ளூர் தெய்வம் இருக்கு இல்லையா, சேர்வராயன் அப்படிங்கிற பெயர்ல இருந்து தான் அதை வச்சிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், 1620 மீட்டர் இருக்கக்கூடிய சோலைக்கரடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுல பெருசா இதுல வந்து உயரமான சிகரம். அடுத்து ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு இதோட மலை வாழிடம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஊட்டி குன்னூர் அப்படிங்கிறது நீலகிரி மலை வாழிடம்னு சொன்னோமோ அந்த மாதிரி ஏற்காடு இருக்கு இல்லையா, ஏழைகளோட ஊட்டின்னு சொல்றோம். அப்ப அததான் நம்ம இதோட மலைவாழிடம்னு சொல்றோம், சேர்வராயன் மலைவாழிடம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள்ல அந்த மீட்டர்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. பெருசு எது அப்படின்னா சோலைக்கரடு 1620 மீட்டர். அடுத்து பழமலை 1500 மீட்டர், உருகமலை 1486 மீட்டர், குட்டிராயன் 1395 மீட்டர், முகனூர் 1279 மீட்டர், வலசமலை 1034 மீட்டர். ஓகேவா. ஸோ இதெல்லாமே மீட்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து கொல்லிமலை. கொல்லிமலை எங்க இருக்கு, நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இது சிறிய மலைத்தொடர் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சுமார் 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு. ஸோ இதோட பரப்பளவு எவ்வளவு, 2800. உயரம் எவ்வளவு வரைக்கும் இருக்கு, 1300 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இங்க இருக்கு. தென்னிந்தியாவோட கிழக்கு கடற்கரைக்கு இணையா இது செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான புனித தலம் எது அப்படின்னா அரப்பளீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயில் தான். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், கிழக்கு தொடர்ச்சி மலையோட பிற பகுதியில ஒப்பிடும்போது இதுல பசுமை மாறா காடுகள் இல்லைன்னா சோலை காடுகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பல காப்பி தோட்டங்கள், பழங்கள், பூக்கள் இதெல்லாமே இந்த மலைப்பகுதியில காணப்படுது. ஸோ இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஓகேவா. அடுத்து பச்சை மலை. இது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மாவட்டத்துல உயரம் குறைந்த குன்று தொடரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தமிழ் மொழியில் பச்சைங்கிறது பசுமையை குறிக்கிறது. இந்த இதுல அதிகமா பசுமையா இருக்கிறதாலதான் இதை பச்சை மலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இந்த மலையில பலாப்பழம் அப்படிங்கிறது ஒரு வேளாண் பருவ விளைபொருளா இருக்கு. அப்ப பச்சை மலையில வேளாண் விளைபொருள் எது, பலாப்பழம். இது தேர்ட் பாயிண்ட். இது தெரிஞ்சா போதும். அடுத்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கிய மலைகள் வந்து டேபிள் காலத்துல கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு மலையை கொடுத்துட்டு எந்த மாவட்டம்னு கேட்கலாம், இல்லைன்னா மாவட்டத்துல இருக்கக்கூடிய மலைகள் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா. ஸோ அது இல்லாம கூற்று காரணங்களா கொடுக்கலாம். அப்ப எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம கூற்று காரணமா எழுத முடியும். ஓகேவா. அடுத்து கோயம்புத்தூர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா மருதமலை, வெள்ளியங்கிரி மலை மற்றும் ஆனைமலை, தருமபுரியில தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை, திண்டுக்கல்ல பழனிமலை, ஈரோடுல சென்னிமலை சிவன்மலை, திருப்பத்தூர்ல ஏலகிரி மலை, தென்காசியில பொதிகை மலை, வேலூர்ல ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை, நாமக்கல்ல கொல்லிமலை, சேலத்துல சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள், கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலை இல்ல கல்ராயன் மலை, விழுப்புரத்துல செஞ்சிமலை, பெரம்பலூர்ல பச்சை மலை, கன்னியாகுமரியில மருதுவாழ் மலை, திருநெல்வேலியில மகேந்திரகிரி மலை, நீலகிரியில நீலகிரி மலை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கிழக்கு மலை தொடரும் முடிஞ்சது. ஓகேவா. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சது, கிழக்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சது. 3வது பாயிண்ட் என்ன, மொத்தம் 5 பாயிண்ட்ல 3வது பாயிண்ட் பீடபூமி இல்லையா. பீடபூமினா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா, என்னதே கடல் மட்டத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய சம நிலப்பரப்பு தான் நான் பீடபூமின்னு சொன்னேன். அப்ப தமிழ்நாட்டுல பீடபூமி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில இடையே இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா தக்கான பீடபூமி பார்த்தோம்ல, அந்த மாதிரிதான். அப்ப ரெண்டுக்கும் இடையில தான் பீடபூமிகள் இருக்கு. ஒரு விஷயங்க, ஏறக்குறைய முக்கோண வடிவத்துல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனாலதான் இதை நான் சும்மா என்ன சொல்றேன், முக்கோண பீடபூமின்னு சொல்றோம். இது எவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு அப்படின்னா 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி. அப்ப தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதி எந்த சைடு வரும், இப்படி வரும். ஸோ தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாரமகால் பீடபூமி மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி தான். இதோட உயரம் 350 மீட்டர்ல இருந்து 710 மீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த பீடபூமி தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமி, இது ரொம்ப முக்கியமானது. கோயம்புத்தூர் பீடபூமி எங்க இருக்கு அப்படின்னா
நீலகிரி தருமபுரி மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில தான் இருக்கு. நீலகிரிக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் இடையில கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கு. இதோட உயரம் 150 மீட்டர்ல இருந்து 450 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த பீடபூமி சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு. ஓகேவா? ஸோ சேலம் கோயம்புத்தூர் பீடபூமினா வெறும் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது. இதுல என்னென்ன இருக்கு? சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு. அடுத்து மோயர் ஆறு இப்பீடபூமியை மைசூர் பீடபூமியில இருந்து பிரிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? மைசூர் பீடபூமியில என்ன பார்த்தோம்? பாரமகால் பீடபூமி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் இந்த பீடபூமியில பள்ளத்தாக்க உருவாக்குது. ஏன்னா இப்படி இருக்கக்கூடியது இந்த சைடு வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து எங்க போய் கலக்குது? வங்காள விரிகுடால கலக்குது இல்லையா? அப்ப அதனால இந்த பீடபூமியில பள்ளத்தாக்க உருவாக்குது. ஒரு நீர் போய்கிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல குழி மாதிரி விழும் இல்லையா? அதுதான். அடுத்து நீலகிரி பகுதியில பல மலையிடை பீடபூமிகள் இருக்கு. அதுல எது குறிப்பிடத்தக்கது அப்படின்னா சிகூர் பீடபூமி அப்படின்னு சொல்றோம். அப்ப நீலகிரி பகுதியில இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஒரு பீடபூமி என்ன அப்படின்னா சிகூர் பீடபூமி. அடுத்து மதுரை பீடபூமி எங்க இருக்கு? மதுரை மாவட்டத்துல இருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் வரைக்கும் நீண்டு இருக்கு. வைகை, தாமிரபரணி வடிநில பகுதிகள் இந்த பகுதியில இருக்கு. ஓகேவா? ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ பீடபூமி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பீடபூமி அப்படிங்கிறத நான் என்ன சொன்னேன்? தக்கான பீடபூமி, தீபகற்ப பீடபூமி அப்படின்னு நான் சொன்னேன். அதுல இருந்து அங்கங்க சின்ன சின்னதா வேறுபடும் இல்லையா? அதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். என்னென்ன? பாரமகால் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகூர் பீடபூமி, இந்த மாதிரிலாம் பார்த்தா இல்லையா? இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்னது. இப்ப இங்க நான் இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய ஆறுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஜென்ரல் இது பார்க்கலாம். என்ன அப்படின்னா அரபிக்கடல்ல ரெண்டு ஆறு வந்து கலக்குது. அது என்னென்ன அப்படின்னா நர்மதையும் தபதியும். நர்மதா ஆறு இருக்கு இல்லையா? அதுவும் தபதி ஆறும் அரபிக்கடல்ல கலக்குது. மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. வங்காள விரிகுடால 4 ஆறு கலக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இது எல்லாமே நீங்க இந்தியாவோட இயற்கை அமைப்புகள் இருக்கு இல்லையா? அதை படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ இங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து 4th சமவெளிகள். இதுலயே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 4th பாயிண்ட் இது 5th பாயிண்ட் இதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அங்க கொடுத்தது என்னென்ன கொடுத்துருந்தாங்க? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், சமவெளிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சமவெளிகள்னா உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளின்னு 2ஆ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப மொத்தம் 5 பாயிண்ட் இதோட முடியுது. பாருங்க, உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. ஓகேவா? இப்ப சமவெளினா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? சமவெளி அப்படின்னா என்ன அப்படின்னா சமமான நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சமமான நிலப்பகுதி எப்படி அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து அதிகமா உயர வேறுபாடுலாம் இல்லை. ரொம்ப அதிக உயர வேறுபாடுலாம் இல்லாம பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு சமமான நிலப்பகுதியை தான் சொல்றோம். ஓகேவா? ஸோ பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னா மலைகள், கடல்களோட தொடக்க பகுதி, நிலப்பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்துலதான் இது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பெரும்பாலான சமவெளிகள் ஆறால உருவாகி இருக்கு. ஓகே, ஆறுகள் வந்து மலையில இருந்து கீழே பாய்ஞ்சு வரும் இல்லையா? கீழே பாய்ஞ்சு வரும்போது அது வந்து தன்னோட என்னென்ன கொண்டு வரும் அப்படின்னா மணல், வண்டல் மண், தாதுக்கள் இந்த மாதிரி எல்லாமே அடிச்சுக்கிட்டு கொண்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வர்றது என்ன ஆகும்? அந்த அடிவாரத்துல அப்படியே ஏன்னா அதோட ஸ்பீடு கம்மியாயிரும். மேல இருந்து கீழே வந்து அதுக்கப்புறம் போகிற இடத்துல ஸ்பீடு கம்மியாயிரும். அப்ப அங்க இருந்து அடிச்சுட்டு வர்றதை அப்படியே கீழே விட்டுட்டே போகும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி விட்டுட்டு போகிறது பல 100 ஆண்டுகள் அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த படிவுகளால படிய வச்சு உருவாகக்கூடிய இடம் தான் சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளியை ஓகே நான் சொன்னேன் இல்லையா? ஆறுகள் உருவாக்கியிருக்கு. அப்போ உள்நாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலப்பகுதி சைடு அந்த மலையோட அடிவாரங்கள் சைடு உருவாகக்கூடியதுதான் உள்நாட்டு சமவெளிகள். இதுவே கடற்கரை சைடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கடல்ல கலக்கும் போது வரும் இல்லையா? அங்க படிய வைக்குது இல்லையா? அதுதான் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளமான சமவெளியில ஒண்ணு, காவிரி சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெங்க இருக்குன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய இந்த எல்லா மாவட்டத்திலும் எப்படி இருக்கு? பரவி இருக்கு. கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது கோரமண்டல் இல்லைன்னா சோழ மண்டல சமவெளி. சோழர்கள் நிலம் இருக்கு இல்லையா?
அதுதான் வந்து கடற்கரை சமவெளி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சமவெளி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு இருக்கு. இந்த சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்குது இல்லையா, இப்படி கலக்குது இல்லையா, அந்த கலக்கிற ஆறுகளால உருவாகி இருக்கு. ஏன்னா கலக்கும் போது அந்த ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆயிரும். அப்ப அந்த இடத்துல படிய வைக்கக்கூடிய அந்த இதால வந்து சமவெளிகள் உருவாகுது. ஸோ கடற்கரை பக்கத்துல இருந்ததுன்னா அந்த கடற்கரை சமவெளின்னு சொல்றோம். நிலத்துல அந்த நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது உள்நாட்டு சமவெளி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது சில இடத்துல 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான அகலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தாச்சு, இந்த மேப் பார்த்தாச்சு. நம்ம எதுக்கு பார்த்தோம்? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பார்த்தோம் இல்லையா? சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது இதுதான். இங்க பாருங்க, சோழமண்டல கடை இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இங்க இருந்து இங்க ஆறுகள் வந்து கலக்குது இல்லையா, அந்த கலக்கும் போது இங்க படிய வைக்கக்கூடியதால உருவாகக்கூடியதா கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து கடைக்கோடி பகுதிகள் பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாட்டோட கடைக்கோடி பகுதிகள். அது பாருங்க, இந்த இடத்துல கோடியக்கரை, இது என்னது? கிழக்குல கோடியக்கரை. அடுத்து வடக்குல பழவேற்காடு ஏரி, தெற்குல குமரிமுனை, கிழக்குக்கு ஆப்போசிட் என்னது? இங்க மேற்குல ஆனைமலை. இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அது போக நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவையும் அந்த தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிறது பாக் ஜலசந்தி. பாக் நீர் சந்தின்னு சொல்லலாம், பாக் ஜலசந்தின்னு, ஜலம்னா நீர் தான். ஓகேவா? பாக் ஜலசந்தியும் மன்னார் வளைகுடாவும் தான் இலங்கைய பிரிக்குது, நம்ம கிட்ட இருந்து இலங்கைய பிரிக்குது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். பாருங்க, கச்சத்தீவு, பாம்பன் தீவு, குருசடை தீவு, முயல் தீவு, இல்லைன்னா முசல் தீவுன்னு சொல்லலாம். முசல் அப்படின்னா முசை பிடிக்கிற நாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, முசல் அப்படின்னாலும் முயல் தான். அடுத்து தலையாரி தீவு, அப்பா தீவு, நல்ல தண்ணி தீவு. நல்ல தண்ணி தீவு நம்ம தாமிரபரணி படம் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் இல்லையா, நல்ல தண்ணி தீவுக்கு போயிருப்பாங்க. அப்ப தாமிரபரணி இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க நல்ல தண்ணி தீவுக்கு போறது. ஓகேவா? அப்ப நல்ல தண்ணி தீவு, உப்பு தண்ணி தீவு, விலாங்கு சுழி தீவு, வான் தீவு அப்படின்னு நிறைய தீவுகள் வந்து தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கு. ஓகேவா? இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து உயரமான கடற்கரை அப்படின்னு இருக்கக்கூடிய சில பகுதி எப்படி இருக்கு? கடல்ல மூழ்கி இருக்கு. ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோர பகுதிகளில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகளை தான் நம்ம தேரி அப்படின்னு சொல்றோம். ஸோ தேரின்னா என்ன? ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்துல கடற்கரையோரங்கள்ல உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தான் தேரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில மன்னார் வளைகுடால என்ன இருக்கு? பவளப்பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அடுத்து கடற்கரைகள் பாருங்க, வங்காள விரிகுடா கடலையொட்டி சோழமண்டல கடற்கரை. நான் பார்த்தோம் இல்லையா, சோழமண்டல கடற்கரை இந்த சைடு போட்டிருந்தது. அதுதான் பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த கடற்கரையே வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தங்கமணல் கடற்கரை பகுதி பனை மரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலா இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில மெரினா, எலியட் கடற்கரை, கோவளம் மற்றும் வெள்ளி கடற்கரை இது எல்லாமே புகழ்பெற்ற தமிழக கடற்கரைகள்னு சொல்றாங்க. ஸோ வெள்ளி கடற்கரை கடலூர்ல இருக்கு, கோவளம் காஞ்சிபுரத்துல இருக்கு. ஓகே, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு அப்படின்னாலே ஆறு தான். ஓகேவா? ஸோ ஆறுகள் தான் தமிழ்நாட்டோட உயிர் நாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல பல ஆறுகள் இருந்தாலுமே 5 ஆறை மெயினா சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா காவிரி, பாலாறு, பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி. இதுதான் பாத்தீங்கன்னா பாரதியார் தன்னோட கவிதையில கூட சொல்லியிருப்பாரு. பாரதியாரோட தேசிய கீதங்கள் 20 செந்தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அந்த இதுல செந்தமிழ்நாடு எனும் போது இல்லையா, அந்த கவிதையில காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை, பொருணை நதி அப்படின்னு நதியை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல காவிரி, தென்பெண்ணை அப்படிங்கிறதும் பெண்ணை அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை, வையைனாலும் வைகைனாலும் ஒண்ணுதான். பொருணை நதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? பொருணை நதினா எதை குறிக்குதுன்னா தாமிரபரணியை குறிக்குது. ஓகேவா? தாமிரபரணின்னு சொல்லலாம், இல்ல பொருணை நதின்னு சொல்லலாம், இல்லைன்னா தன் பொருணை நதி அப்படின்னு சொல்லலாம். தம் பொருணை நதின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல பெண்ணை இருக்கு இல்லையா, அது வந்து தென்பெண்ணை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை, பொருணை நதி, இது 5மே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள். ஓகேவா? இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகி கிழக்கு நோக்கி பாஞ்சு வங்காள விரிகுடால கலக்குது. இந்த 5மே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி கிழக்கு நோக்கி பாய்ஞ்சு இங்க என்ன இருக்கு? வங்காள விரிகுடா இருக்கு, இங்கதான் போய் கலக்குது. ஓகேவா? இதுல தாமிரபரணி ஆறு மட்டும்தான்
வற்றாத ஆறு அப்படின்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே வற்றக்கூடிய ஆறு. ஏன்னா அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுல வரக்கூடிய மழையாகட்டும் இல்ல வடகிழக்கு பருவக்காற்றுல வரக்கூடிய மழையாகட்டும், இது ரெண்டுலயுமே மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னா தாமிரபரணியை எடுத்துக்கலாம். அப்ப அந்த தாமிரபரணி ஆற்றுல எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வற்றாத ஆறு. மீதி நாளுமே வற்றக்கூடிய ஆறு தான். ஓகேவா? ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டு இடத்துலையுமே அது மழை பெறதால தான் அதை நம்ம என்ன சொல்றோம், வற்றாத ஆறுன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆறா பார்க்கலாம். பாருங்க, காவிரி ஆறு. காவிரி ஆறு எங்க இருக்கு? கர்நாடகா மாநிலத்துல கூர்க் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில பிரம்மகிரி குன்றுல தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துலதான் உற்பத்தி ஆகுது. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது? காவிரி அப்படின்னாலே தலைக்காவேரியில உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கர்நாடகா மாநிலத்துல கூர்க் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில பிரம்மகிரி குன்றுல இருக்கக்கூடிய தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 805 கிலோமீட்டர் வரைக்கும் பாயுது. ஓகேவா? இதுல 416 கிலோமீட்டர் நீளம் வந்து தமிழ்நாட்டுல தான் பாயுது. இது கர்நாடகா தமிழ்நாடு இது இடையில சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து தர்மபுரி மாவட்டத்திலேயே அதுல இருக்கக்கூடிய ஒகேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி காவிரி ஆற்றாலதான் உருவாகுது. ஓகேவா? அடுத்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படிங்கிற மேட்டூர் அணை இருக்கு இல்லையா சேலம் மாவட்டத்துல, அதுவும் எங்கதான் இருக்கு? காவிரி ஆற்றோட குறுக்குல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில என்ன ஆறு வருது அப்படின்னாலும் காவிரி ஆறு தான். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அது எந்த ஆற்றின் இடையில கட்டியிருக்காங்க அப்படின்னாலும் காவிரி ஆற்றின் இடையில தான். ஓகேவா? அடுத்து மேட்டூர் நீர்த்தேக்கத்துல இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு அப்படிங்கிற துணை ஆறு வலது கரையில காவிரியோட இணையுது. ஓகேவா? ஸோ வேற ஒரு துணை ஆறு எது கூட இணையுது? காவிரி கூட இணையுது. அடுத்து கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிக்குள் நுழைகிறது. கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருமுக்கூடல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வலது கரையில 2 துணை ஆறுகளான அமராவதி நொய்யல் ஆறோட இணையுது. ஸோ அது வர்ற இடத்துல வரக்கூடிய வேறு துணை ஆறுகள் என்ன ஆகுது? இது கூட ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஆற்றோட அகலம் அதிகரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அகலம் அதிகரிக்கிறதால அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அகன்ற காவிரி அப்படின்னு சொல்றோம். எப்போ? அமராவதியும் நொய்யலாறும் அந்த 2 துணை ஆறுகளும் அந்த இடத்துல இணையும் போது, திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல இணையும் போது அது வந்து அகன்று போகுது. அப்ப என்ன ஆகும்? அதை வந்து நம்ம அகன்ற காவிரி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டத்துல இந்த ஆறு பாத்தீங்கன்னா 2 கிளையா பிரியும். ஒண்ணு கொள்ளிடம், இன்னொன்னு காவிரி. ஓகேவா? அந்த கொள்ளிடத்தை எப்படி சொல்லலாம்? கொளேருன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கொள்ளிடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொள்ளிடம் அதுக்கப்புறம் காவிரி இதுக்கு இடையில உருவாகக்கூடியதுதான் நம்ம ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ரீரங்க தீவு அப்படின்னாலே என்ன? சுத்தி தண்ணி சென்ட்ரா வந்து அந்த நிலப்பகுதி இருக்கும். அப்ப கொள்ளிடத்துக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுத்தி ஆறு, அதாவது சுத்தி ஆத்தோட தண்ணி இடையில வந்து அந்த ஸ்ரீரங்கம் நிலப்பகுதி, அதனால அதை தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கிராண்ட் அணைக்கட் அப்படிங்கிற கல்லணை காவிரி ஆற்றோட குறுக்கல தான் கட்டியிருக்காங்க. ஸோ மேட்டூர் அணை காவிரி ஆற்றோட குறுக்கல, கல்லணையும் காவிரி ஆற்றோட குறுக்கல தான். ஓகேவா? ஸோ இந்த கல்லணைக்கு அப்புறம் பல கிளைகளா பிரிஞ்சு என்ன ஆகுது? டெல்டா பகுதி ஃபுல்லா போய் ஒரு வலைப்பின்னல் மாதிரி, அதாவது இப்படி போகும் ஃபுல்லா கசகசன்னு இப்படி போய் அது என்ன ஆகும்? அந்த ஃபுல்லா போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வங்காள விரிகுடால கலந்துரும். ஸோ இந்த மாதிரி காவிரி டெல்டா பகுதியில கிளை ஆறுகள் உருவாகிறதால இந்த வலைப்பின்னல் அமைப்பை என்ன சொல்றோம் அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நான் இந்த இடத்துல அந்த இமேஜ்ல காட்டுறேன், கவனிங்க. ஒரு நிமிஷம் மேலே இருக்கு. நம்ம ஒரு மேப் பார்த்தோம் இல்லையா, அந்த மேப்ல பார்த்துடலாம். இங்க இருக்கு பாருங்க காவிரி, இங்க இருக்கு இல்லையா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா பவானி இங்க வருது இல்லையா. ஸோ இங்க பாருங்க காவிரி இப்படி வந்து இந்த இடம் கொள்ளிடம் இப்படி போகுது இல்லையா, இது வந்து கொள்ளிடம். அதுக்கப்புறம் இது வந்து காவிரி. இந்த இடத்துல பாருங்க, இதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் நரம்பு மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா, வலைப்பின்னல் மாதிரி. இந்த பகுதியை தான் என்ன சொல்றாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரே நிமிஷம். தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இங்க இருக்கக்கூடிய தீவு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க நம்ம பார்த்தோம், இருந்தாலுமே நோட் பண்ணிக்கோங்க. பாம்பன் தீவு, முயல் தீவு. முயல் தீவுனா முசல் தீவுனாலும் ஒண்ணுதான்.
குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தீவுகள். இதுல ஒரு சில தீவுகள் அங்க தமிழ்நாட்டோட அவுட்டர்ல வெளியே பார்த்த இடத்துல இருந்திருக்காது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே. ஓகேவா? அடுத்து பாலாறு. பாலாறு எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவோட கோலார் மாவட்டத்துல தலகவரா அப்படிங்கிற கிராமத்திற்கு அப்பால இருக்கு. ஓகேவா? இதோட அந்த பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாயுது. இதுல 57% தமிழகத்திலையும் மீதி இருக்கக்கூடியது கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திலையும் பாயுது. அடுத்து பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு இது எல்லாமே பாலாற்றோட துணையாறுகள். துணையாறுகள்னா ஒண்ணும் இல்லை, இப்படி வந்தது அது அப்படியே பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியக்கூடிய ஆறை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். அப்ப பொன்னி, கவுண்டினி நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு இது எல்லாமே பாலாற்றோட துணையாறுகள். இந்த ஆற்றோட மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 222 கிலோமீட்டர் பாயுது. ஓகேவா? இது வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டத்து வழியா போய் கூவத்தூருக்கு அருகில என்ன பண்ணுது வங்காள விரிகுடால கலக்குது. அப்ப இந்த 5மே வங்காள விரிகுடால கலக்கக்கூடிய ஆறு தான். ஓகேவா? அடுத்து தென்பெண்ணை ஆறு. பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆறு, தென் பொருணையின் ஆறு. நான் முன்னாடி சொன்னது தன் பொருணை. ஓகேவா? தன் பொருணை தாமிரபரணி, தென் பொருணை தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இத கிழக்கு கர்நாடகாவோட நந்தி துர்கா மலையோட கிழக்கு சரிவுல இருந்து உருவாகுது. இதோட பரப்பளவு 16,019 சதுர கிலோமீட்டர். இது 77% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியா தென்கிழக்கு திசையில சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்நதி வந்து பாயுது. இது பாத்தீங்கன்னா கெடிலம், பெண்ணையாறு அப்படிங்கிற 2 கிளையா திருக்கோவிலூர் அணைக்கட்டுல பிரியுது. ஓகேவா? ஸோ திருக்கோவிலூர் அணைக்கட்டுல இருந்து 2 கிளையா பிரியுது தென்பெண்ணையாறு. என்னென்ன? கெடிலம், பெண்ணையாறு. காவிரிக்கு என்ன சொன்னேன்? காவிரி, கொள்ளிடம் சொன்னா அந்த மாதிரி இது வந்து தென்பெண்ணையாறு, கெடிலம், பெண்ணையாறு அப்படின்னு பிரியுது. கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகில, பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா அதுக்கு அருகிலையும் வங்கக்கடல்ல கிடக்குது. அப்ப கெடிலம் எந்த இடத்துல வங்கக்கடல்ல கிடக்குது அப்படின்னா கடலூருக்கு பக்கத்துல. பெண்ணையாறு புதுச்சேரி இருக்கு இல்லையா அந்த யூனியன் பிரதேசத்துக்கு பக்கத்துலதான் கலக்குது. அடுத்து சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பா ஆறு இது எல்லாமே முக்கியமான துணை ஆறுகள். இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் எல்லாமே கனமழை அதிகமா இருக்கிறதால வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டோட முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமா எது இருக்கு? தென்பெண்ணை ஆறு இருக்கு. ஆற்றோட குறுக்குல கிருஷ்ணகிரி, சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எல்லாமே உருவாக்கி இருக்கு. அடுத்து வைகை ஆறு. வைகை ஆறு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய வருசநாடு குன்று, வருசநாடு, ஆண்டிப்பட்டி குன்றுகள் பார்த்தோம் இல்லையா அந்த வருசநாடு குன்றுக்கு கிழக்கு சரிவுல உற்பத்தி ஆகுது. இதோட அந்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 7,741 சதுர கிலோமீட்டர். இந்த பரப்பளவு ஃபுல்லாவே தமிழகத்துலதான் இருக்கு. ஓகேவா? வைகை ஆறோட பரப்பளவு ஃபுல்லாவே தமிழகத்துலதான் இருக்கு. இது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் வழியா பாயுது. இதோட மொத்த நீளம் 258 கிலோமீட்டர். ஸோ நீளம் எந்த இடத்துல பாயுது, எங்க உருவாகுது, எவ்வளவு தூரம் போகுது, எந்த இடத்துல வங்கக்கடல்ல கலக்குது, அதோட துணை ஆறுகள் என்னென்ன இது எல்லாமே ஒவ்வொரு ஆறுக்குமே என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அணைகள் இருக்கு, நீர்த்தேக்கங்கள் இருக்கு, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த நீர் பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல பெரிய ஏரி பல சிறப்பு ஏரியால நிரப்பப்பட்டு என்ன பண்ணுது உபரி நீர் ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக் நீர் சந்தி. நான் சொன்னேன் இல்லையா பாக் ஜலசந்தினாலும் பாக் நீர் சந்தினாலும் ஒண்ணுதான். அது ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த ஏரியில இருந்து நிரம்பி வழியக்கூடிய உபரி நீர் அப்படிங்கிறது அங்க போயிருக்கு. ஓகேவா? அடுத்து தாமிரபரணி. தாமிரபரணினா என்ன ஸ்பெஷல் சொன்னேன்? வற்றாத நதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல தாமிரம் மற்றும் வருணி அப்படிங்கிறதுனால உருவாப்படுது. அதாவது தாமிரம் அப்படிங்கிறது காப்பர் இல்லையா? ஸோ வருணி அப்படிங்கிறது சிற்றோடை. இதுல இருந்து உருவாகிறதால இதை தாமிரபரணி அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா செம்மண் துகள்கள் காரணமா இந்த ஆத்துல இருக்கக்கூடிய தண்ணி செந்நிறத்துல இருக்கும். ஓகேவா? அடுத்து தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம், பாபநாசத்துல மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை, முகடு இதுல எல்லாமே தோன்றுது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தோட வழியா பாஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய புன்னை காயலுக்கு பக்கத்துல வங்கக்கடல்ல கலக்குது. ஓகேவா? ஸோ வங்காள விரிகுடா, வங்கக்கடல் ரெண்டும் ஒண்ணுதான். இது எந்த இடத்துல வந்து கலக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய புன்னை காயல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல வங்கக்கடல்ல கலக்குது. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி இதெல்லாமே இதோட முக்கிய துணையாறுகள். தென்னிந்தியாவோட ஒரே வற்றாத நதி எது? தாமிரபரணி ஆறு. ஓகேவா?
ஓகே. அடுத்து தமிழ்நாட்டோட முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பாருங்க. எந்தெந்த மாவட்டத்துல என்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்கு? நீர்வீழ்ச்சிகள்னா என்ன? அருவி தான். அடுத்து தர்மபுரியில ஒகேனக்கல், திருநெல்வேலியில கல்யாண தீர்த்தம், தென்காசியில குற்றாலம், தேனியில கும்பக்கரை சுருளி, நாமக்கல்ல ஆகாய கங்கை, நீலகிரியில கேத்தரின் பைக்காரா, சேலத்துல கிள்ளியூர், விருதுநகர்ல ஐயனார், கோயம்புத்தூர்ல வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம், திருப்பூர்ல திருமூர்த்தி, மதுரையில குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பார். இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அருவிகள், நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டோட காலநிலை அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகரேகை இந்தியாவை இரு சமபாகங்களாக பிரிப்பது. அதாவது பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு இமேஜ் போட்டு காட்டினேன் இல்லையா, சென்ட்ரா வருது பூமத்திய ரேகை, அதுக்கு மேல கடகரேகை இருக்கு. இது இந்தியாவை 2 சமபாகமா பிரிக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கீழே வர்றது மகர ரேகை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சூரியனோட செங்குத்து கதிர் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் என்ன ஆகுது, அதிகரிச்சுட்டே போகுது. அது போக பாத்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த காலநிலை ஒவ்வொரு பருவங்கள் இருக்குன்னு அந்த பருவங்கள் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பருவம் இந்த இடத்துல படக்கூடிய அந்த சூரியனோட வெளிச்சம் அப்படிங்கிறது பூமிக்கு தான் பொதுவாக படும் இல்லையா. அந்த இடத்துல இந்தியாவில் எந்த இடத்துல படுது, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல படுது, அதை பொறுத்து தான் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த பருவங்கள் அப்படிங்கிறது மாறும் இல்லையா. ஸோ மொத்தமா 4 பருவங்கள் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரி மாதத்திலையும், கோடை காலம் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து மே வரைக்கும், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். அதாவது குளிர்காலம் 2 மாசம், கோடை காலம் 3 மாசம், அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் 4 மாசம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் 3 மாசம். ஸோ 23 43 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பருவகாலம் தமிழ்நாட்டோட பருவகாலம் 23 43 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா 2னா அப்படியே ஆர்டர் வைஸ் தான் போகும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதே வரிசையில தான் போகும். 2னா முதல் 2 மாசம், அடுத்து 3னா அடுத்த 3 மாசம், அடுத்து 4னா அடுத்த 4, அடுத்து 3. ஓகேவா. குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு, வடகிழக்கு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா. இப்போ ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். குளிர்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னேன் பாருங்க, ஜனவரி பிப்ரவரி மாதத்துல சூரியனோட செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, பூமத்திய ரேகை இது, மகர ரேகை இது, இதுக்கு இடையில தான். ஓகேவா. இதுக்கு இடையில அந்த இது விழுது. இங்கே வரைஞ்சுக்கலாமே, இது வந்து சென்டர், இது வந்து மகர ரேகை. இதுக்கு இடையில தான் சூரியனோட செங்குத்து கதிர் விழும். நம்ம இங்கதான் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல டச்சே ஆகல. இப்ப இங்கதான் இருக்கும் கரெக்டா. ஸோ அப்ப இங்க கடகரேகை நம்மளோட இது சாய்வா தான் விழும். ஃபுல்லா வந்து நம்மளோடது வந்து செங்குத்தா விழாது, சாய்வா தான் விழும். சாய்வா விழறதால என்ன ஆகும், வெப்பம் கம்மியா இருக்கும், குளிர் வந்து இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல குளிர்கால வெப்பநிலையில 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மாறுபடுது. மலைவாழிலங்கள்ல குளிர்காலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், அது 5 டிகிரிக்கும் கம்மியா இருக்கும், ஒரு சில இடத்துல 0 டிகிரி கூட இருக்கலாம். ஓகேவா. இது எல்லாமே குளிர்காலத்துல வரக்கூடியது. ஸோ குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி. ஓகேவா. அடுத்து கோடை காலம். கோடை காலம் எப்போ, மார்ச் ஏப்ரல் மே. கோடை காலம் மண்டை சூடேறுறது எப்போ நடக்கும், நார்மலா எக்ஸாம் டைம்ல நடக்கும். எக்ஸாம் டைம் இந்த ஸ்கூல் டைம்ல எக்ஸாம் எப்போ நடக்கும், மார்ச் மாதத்துல இருந்து இருக்கும் இல்லையா. அப்ப மார்ச் மே வந்து கடும் வெப்பத்தால தான், கோடை காலம் அப்படிங்கிறதுனால தான் லீவே கொடுக்குறாங்க. அப்ப மார்ச்ல இருந்து மே வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோடை காலம். இது பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட வடக்கு நோக்கிய நகர்வு ஏற்படுறதால செங்குத்தான கதிர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் விழுது. அந்த தென்னிந்தியாவில் விழறதாலதான் என்ன ஆகுது, வெப்பநிலை அப்படிங்கிறது படிப்படியா அதிகரிச்சுட்டே வருது. தமிழ்நாட்டோட ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 டிகிரிலேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதத்துல மே மாதத்துல தமிழகத்தோட தென்பகுதி பாருங்க, முன் பருவமழை மாஞ்சாரல் அப்படிங்கிற முன் பருவமழை மூலமா வெப்பச்சலனம் இருக்கு இல்லையா. ஸோ வெப்பச்சலனம்னா என்ன, நார்மலா வந்து ஒரு இடத்துல ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அங்க வந்து தண்ணி வந்து உருவாகும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஏதாவது இடத்துல சாப்பாடு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி சுட வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
தண்ணி சுட வைக்கும் போது நீங்க எந்த ஒரு மூடியுமே அந்த பாத்திரத்துல போட்டு மூடலை அப்படின்னா அந்த நீர் எல்லாமே ஆவியாகி மேலே போயிடும். இல்லை நான் ஏதாவது மூடியை போட்டு நான் மூடுறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த ஆவியாகி போகக்கூடிய அந்த காத்து அந்த இதுல பட்டு அந்த வெப்பசலனம் காரணமா தண்ணியா மாறும். அதனாலதான் மழை அப்படிங்கிறது வரும். அப்ப வெப்பசலனம் காரணமா மழை எந்த இடத்துல வருது, தமிழகத்துல மே மந்த்ல என்ன வரும், முன் பருவமழை அப்படிங்கிற மாஞ்சாரல் வருது. ஓகேவா. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இங்க தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா தென்மேற்கு இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் கரெக்டா, இங்க வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா காத்து தென்மேற்கு பருவக்காற்றுல உங்களுக்கு வந்து கடல் பகுதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல அப்ப வந்து உங்களுக்கு கோடை காலம் தான் இல்லையா. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது எந்த மாதத்துல இருந்து, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். இப்போ வட இந்தியா இருக்கு இல்லையா, வட இந்தியா தார்பாலைவனம் இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப சூடு அதிகமா இருக்கும், அதிக வெப்பமா இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய காற்றோட அடர்த்தி அப்படிங்கிறது கம்மியாகும். அப்ப நார்மலா ஒரு இடத்துல காற்றோட அடர்த்தி கம்மியா இருந்தது அப்படின்னா அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த காற்று வந்து என்ன ஆகும், அதை வந்து சமநிலைப்படுத்தும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைய சரி செய்யறதுக்காக இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா, அங்க இருந்து காற்று எழும்பி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தென்மேற்கு சைடு, ஓகே, ஸோ தென்மேற்கு சைடா உங்களுக்கு காத்து அப்படிங்கிறது உள்ள போகும். அப்படி உள்ள போகும்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு ரிட்டன் இங்க அப்படியே இந்த இடத்துல என்ன ஆகும், மழை பெய்யும். அப்ப அந்த இடம் என்னது, உங்களுக்கு எந்த மாநிலம் இருக்கு, கேரள மாநிலம் இருக்கு. அப்ப தென்மேற்கு பருவக்காற்றுல கேரளா மாநிலத்துல மழை வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வர காற்று அப்படியே இங்க போகும் இல்லையா, அப்படி போகும்போது இந்த சைடு போய் மேல என்ன ஆகும், உங்களுக்கு இமயமலையில பட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அது போக வட மாநிலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு மழை அப்படிங்கிறது பெய்யும். ஸோ அப்ப இந்தியாவோட வட மாநிலங்கள்லையும் கேரளாவிலையும் ஒரு சில பகுதிகளையும் தமிழ்நாட்டோட ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றுல மழை அப்படிங்கிறது வரும். ஓகேவா. நமக்கு தமிழ்நாட்டில் எப்போ அதிகமான மழை வரும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்றுல தான் வரும். ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ அப்போ இந்த அதாவது நிலப்பகுதியில காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு, அதனால கடல் இந்திய பெருங்கடல்ல இருந்து காற்று எழும்பி அங்க போய் என்ன ஆகுது, அதாவது சமநிலைப்படுத்தி மலைகள்ல மோதி வர்றதால அது வந்து அந்த ஈரப்பதத்தோட இருக்கிறதால என்ன ஆகுது, மழையா வருது. ஓகேவா. ஸோ இதைதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. இன்னும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி மாவட்டங்கள் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகிறது. இந்த மாநிலத்தோட கிழக்கு பகுதிகள் மிக குறைவான மழை அளவை பெறுகிறது. ஸோ தமிழ்நாட்டுல ஒரு சில இடத்துல மழை பெய்யுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகுது, ஸோ அடுத்து பாருங்க இது முடிஞ்சுதா. ஸோ அப்ப இந்திய பெருங்கடல்ல இருந்து தென்மேற்கு சைடு காத்து போய் உங்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு வந்து என்ன, இது ஒரு சுவர் மாதிரி இருக்கிறதால நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை வர்றதில்ல அதிகமா, அதுல போய் பட்டு கேரளா சைடு போயிடுது. அடுத்து மீதி இருக்கக்கூடியது அப்படியே வடக்கு நோக்கி போய் வட மாநிலங்கள்லயும் உங்களுக்கு மழை பொழிவு இருக்கு. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று என்ன ஆகும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடியது இந்த இடத்துல இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா, இப்ப கடல் சைடு ரொம்ப ஹீட்டா இருக்கும், நிலப்பகுதி கொஞ்சம் குளிரா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டான பகுதி என்ன ஆகும் அப்படின்னா அதோட அடர்த்தி குறையும். அப்ப அந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கும். அப்ப இருக்கும்போது நிலத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காத்து வரும். ஸோ அப்போ வடபகுதியில இருந்து தென் நோக்கி காத்து அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூமி சுத்துது இல்லையா, அந்த சுழற்சியால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி போகும். வடகிழக்கு பகுதியில என்ன இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கு. அப்ப வங்காள விரிகுடா போய் அங்க உங்களுக்கு என்ன ஆகும், அந்த காத்தோட சேர்ந்து சமநிலைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துட்டு அப்படியே ஒரு கர்வ் ஆகும். ஒரு விசை இருக்கு, அதை நான் சொல்றேன். அந்த பூமி சுத்துறதால கொராலிசிஸ் அப்படின்னு ஒரு விசை சொல்லுவோம். அந்த விசையின் காரணமா அது திசை திருப்பப்பட்டு இந்த சைடு வந்து என்ன ஆகும், நம்ம தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்குது. ஓகேவா. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா சைடு எல்லாமே மழையை கொடுக்குது. இதைதான் நம்ம வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ என்ன விசை அப்படின்னா பாருங்க,
கொரியாலிஸ் விசை. ஓகேவா? ஸோ இதன் காரணமாக அந்த காற்று வந்து திசை திருப்பப்பட்டு வடகிழக்கு திசையில இருந்து வீசி என்ன ஆகுது, மறுபடியும் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல வந்து தண்ணி மழையை வந்து கொடுக்குது. ஓகேவா? இப்போ இங்க போற காத்து தான், இங்க கடல்ல இருந்து போற காத்து தான் ரிட்டர்ன் வருது இல்லையா? அதனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்றோம். ஸோ வடகிழக்கு பருவக்காற்றை என்ன சொல்றோம், பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்றோம். இந்த காலத்துல தான் தமிழ்நாட்டுல அதிகமான மழை பெய்யுது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 48% இந்த பருவத்துல தான் கிடைக்குது. அடுத்து பாருங்க, வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் தமிழ்நாட்டோட மிக அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. மிக அதிக மழை பெறும் பகுதி தமிழ்நாட்டுல எது அப்படின்னா வால்பாறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் அப்படிங்கிறது மூன்றாவதா, இந்தியாவில மூன்றாவதா அதிக மழை பெறக்கூடியது தான் இந்த சின்னக்கல்லார் அப்படிங்கிற பகுதி. அடுத்து இப்ப மழை இது பார்த்தாச்சா, பருவங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ பருவங்கள் என்னென்ன பார்த்தோம், குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி, கோடை காலம் மார்ச் மே, தென்மேற்கு பருவகாலம் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் டு டிசம்பர். ஸோ பருவகாலம் அப்படின்னாலே 23 43 ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். அடுத்து தமிழ்நாட்டோட மண் வகைகள் பார்க்கலாம். ஸோ மொத்தமா இந்தியாவில் 8 வகையான மண்கள் வந்து உங்களுக்கு வந்து மேப்ல கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட அந்த இயற்கை பகுதிகள் இருக்கு இல்லையா, அமைவிடம் இயற்கை பகுதிகள் பார்க்கும்போது உங்களுக்கு 8 வகையான மண் வந்து இந்தியால கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 5 வகையான மண் இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் 5 வகையான மண் கலந்துருக்கு. என்னென்ன அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண், இந்த 5மே இருக்கு. வண்டல் மண் அப்படின்னா என்ன, ஆறுகளால படிய வைக்கக்கூடிய நுண் படிவுகளால உருவாகக்கூடியதுதான் வண்டல் மண் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்த ஆற்று பள்ளத்தாக்கு, கடற்கரையோர பகுதி, இதுல எல்லாமே இந்த மண் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கு பாருங்க, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விழுப்புர், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்துல மண் அதிகம் இருக்கு. சில உள்ளூர் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில சிறிய அளவுல காணப்படுது. ஓகேவா? அடுத்து கரிசல் மண். ஓகேவா? ஸோ கரிசல் மண் பாருங்க, தீப்பாறைகள் சிதைவடைவதால உருவாகிறதா நம்ம கரிசல் மண் அப்படின்னு சொல்றோம். இதோட வேறு பெயர் ரீகர் மண் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்ப வண்டல் மண் அப்படிங்கிறது ஆறுகள் படிய வைக்கிறதால உருவாகக்கூடிய மண், கரிசல் மண் அப்படிங்கிறது தீப்பாறைகள் சிதைவடைவதால உருவாகக்கூடிய மண். இந்த மண் பருத்தி வளர நல்லா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால இது வந்து நம்ம பருத்தி மண் அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்துல கரிசல் மண் அதிகமா இருக்கு. அப்ப கரிசல் மண்ணுக்கு 3 வகையான பெயர்கள் உண்டு. கரிசல் மண், ரீகர் மண், பருத்தி மண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செம்மண். செம்மண் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவுல சுமார் 3/2 பங்கு செம்மண் தான் பரவி இருக்கு. இது குறிப்பா மாநிலத்தோட மத்திய மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மண் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கு. அடுத்து சரளை மண். சரளை மண் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நீரால அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ சரளை மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நீரால அடிச்சு செல்றதால இது வந்து ஒரு வளமற்ற மண் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களோட சில பகுதிகள்லையும், நீலகிரி மலைகளோட சில பகுதிகள்லையும் இந்த மண் இருக்கு. ஸோ இந்த மண் ஒரு வளமற்ற மண் அப்படின்னு சொல்றோம். அடுத்து உவர் மண். உவர் மண் அப்படின்னா சோழமண்டல கடற்கரை பார்த்தோம் இல்லையா வெளியே, ஸோ அந்த சென்னைக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அப்போ சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே இந்த மண் அப்படிங்கிறது இருக்கு. வேதாரண்ய பகுதியில் குறிப்பிடத்தக்க பகுதி அளவில் இந்த உவர்மண் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சோழமண்டல கடற்கரையில தான் இந்த மண் அதிகமாக இருக்கு. அது போக வேதாரண்ய பகுதியில் கம்மியா இருக்கு. ஸோ டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலைகள் இருக்கு இல்லையா, அதிக அளவு மணல் படிவால கடற்கரை பகுதிகளில் இது வந்து படி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதனால கடற்கரையில சில பகுதிகள் பயிரிட உகந்ததாக இல்லை. ஸோ ஒவ்வொரு மண்லையும் பயிரிட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சரளை மண்லையும் ஒரு வளமற்ற மண் அப்படிங்கிறதால முடியாது. ஓகேவா? அடுத்து மண்ணரிப்பு. மண்ணரிப்பு எப்ப ஏற்படும், நீர்கள் போகுது, அந்த மண் வந்து அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அப்பதான் மண் இருக்கும் இல்லையா. மண் அப்படிங்கிறது ஒரு புதுப்பிக்க இயலாத வளம். புதுப்பிக்க கூடிய அப்படின்னா மனுஷங்களால மறுபடியும் அதை மீண்டும் உருவாக்க முடியும், அதுதான் புதுப்பிக்க கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா மனுஷங்களால மறுபடியும் அதை உருவாக்க முடியாது, அதுதான் புதுப்பிக்க இயலாத வரிகள். மண்ணரிப்பு அப்படிங்கிறது ஒரு
ஒரு புதுப்பிக்கத்தக்க ஒரு செயல் கிடையாது இல்லையா? அதை அடிச்சுட்டு போச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்ப காடுகளோட அழிப்பு, அதிக மேய்ப்பு, நகரமயமாக்கல், அதிக மண்பொழிவு, இது எல்லாமே மண்ணரிப்போட முக்கிய காரணங்கள். இப்ப மரம் இருந்தது அப்படின்னா அதோட வேர்கள் போய் மண்ணை கெட்டியா பிடிச்சிருக்கும். அப்ப நீர் அடிச்சுட்டு போனாலும் என்ன ஆகாது? மண்ணரிப்பு ஏற்படாது. அந்த இடத்துல இருந்து நம்ம மரத்தை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? மண்ணரிப்பு ஏற்படும். ஓகேவா? மண்ணரிப்பு மண் வளத்தை குறைச்சு விளைச்சலை குறைக்குது. அதனால மண் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அடுத்து இயற்கை தாவரங்கள். இப்ப வந்து உங்களுக்கு காடுகள் எல்லாமே வரும். ஸோ இயற்கை தாவரம் அப்படிங்கிறது பாருங்க, நிலத்தோற்றம், மண்ணின் தன்மை, வெப்பநிலை, மழைப்பொழிவு, இது எல்லாமே இயற்கை தாவரத்தோட பரவலா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய காரணி. 1988 தேசிய வனக்கொள்கைப்படி புவி பரப்புல குறைஞ்சபட்சம் 1/3 பகுதி காடுகளால சூழப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2021 மாநில வன அறிக்கைப்படி எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டிலோட காடுகளோட பரப்பளவு அப்படிங்கிறது 26.419 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது மொத்த பரப்பளவுல 20.31% தான் இருக்கு. அது போக தமிழகத்தோட பங்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள்ல தமிழகத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது 2.99% தான். இதுல ஈரப்பதம் இருக்கக்கூடிய பசுமை மாறா காடுகள்ல இருந்து புதர் காடுகள் வரைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய காடுகள் இருக்கு. காடுகளோட வகையை சொல்லலாம். ஸோ காடுகளோட வகை பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்லாம் அப்படின்னா என்ன? அதிக மழை பெறக்கூடிய பகுதியில இது இருக்கும். அப்ப அது வந்து பச்சை பசேல்னே இருக்கும். பசுமை மாறாம இருக்கக்கூடியதுதான் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இருக்கும்? அடர்ந்த மரக்கிளை அடுக்குகள் கொண்டதா இருக்கும். எங்கெங்க இருக்கு? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அதோட சரிவுகள்ல இருக்கு. லவங்க மரம், மலபார், கருங்காலி மரம், பனாசா மரம், ஜாவா பிளம், ஜமுன், பலாமருது, அயினி, கிராஃப் மெர்டல், இது எல்லாமே இக்காடுல இருக்கக்கூடிய முக்கியமான மர வகைகள். ஸோ அரை பசுமை மாறா காடு வகைகள் பார்த்தீங்கன்னா உப அயனமண்டல காலநிலை நிலவக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில இருக்கு. அரை பசுமை மாறா காடுனா என்ன? கொஞ்சமா அந்த பசுமை மாறா காடுனா முழுசாவே பசுமையாவே இருக்கும். இது அங்கங்க கொஞ்சமா. ஓகேவா? இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை, இந்த இடத்துல எல்லாமே இந்த காடுகள் வந்து இருக்கு. இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளிலி காசியா, பலா மற்றும் மாமரங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மரங்கள். அப்ப பசுமை மாறா காடுகள் எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அரை பசுமை மாறா காடுகள் கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. ஓகேவா? அடுத்து மித வெப்பமண்டல மலைக்காடுகள். இந்த காடுகள் பாத்தீங்கன்னா ஆனைமலை, நீலகிரி, பழனி மலைகளோட சுமார் 1000 மீட்டர் உயரமான பகுதிகள்லயும் பள்ளத்தாக்குலயும் இது இருக்கு. இந்த காடுகள் சோலை காடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மித வெப்பமண்டல மலைக்காடுகளை சோலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட்டுல மரங்கள் குறைஞ்ச உயரத்தோட பசுமையா இருக்கும். அங்க அடர்ந்து உயரம் அதிகமா இருக்கும். இங்க குறைஞ்ச உயரத்தோட பசுமையா இருக்கும். பொதுவா நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்சா, ரோஸ் ஆப்பிள், இந்த மாதிரி மரங்கள் வந்து இந்த காட்டுல இருக்கும். அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் என்ன அப்படின்னா, வெப்ப சூழ்நிலை, கோடை காலத்துல இலை எல்லாமே உதிர்த்து இருக்கும். அதுக்கப்புறம் துளிர்த்து புதுமையா மறுபடியும் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வகை காடுகள் பசுமை மாறா காடுகள் அரை பசுமை மாறா காடுகளோட விளிம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். இங்க இருக்க மரங்கள் கோடை காலத்துல இலைகளை உதிர்த்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் உயிர்த்தரும். ஓகேவா? ஸோ 30 மீட்டர் வரை உயரக்கூடியது பருத்தி பட்டு மரம், லவம், கடம்பா, தேக்கு, வாகை, வெக்காளி மரம், சிரஸ், இந்த மாதிரி இடத்துக்கு இருக்கக்கூடிய முக்கிய வகை மர வகைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வெப்பமண்டல இலையுதிர் காட்டுல இருக்கு. ஓகேவா? சோ மூங்கில்களும் இக்காட்டுல இருக்கு. அடுத்து மாங்குரோவ் காடுகள். இந்த காடுகள் பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள், தீவுகளோட கடைப்பகுதிகள், ஆற்று முகத்துவாரங்கள்ல இருக்கு. ஓகேவா? ஸோ கடலூர்ல இந்த மாங்குரோவ் காடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பாருங்க, பிச்சாவரம் சதுப்பு நில காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே இருக்கு. 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன், அதாவது 11 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. இது உலகில 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்றோம். வங்கக்கடல்ல இருந்து மணல் திட்டுகளால இக்காடுகள் வந்து பிரிச்சிருக்காங்க. இது அவிசினியா, ரைபோசோரா அப்படிங்கிற தாவர இனங்களை இந்த காடு அப்படிங்கிறது கொண்டிருக்கு. ஸோ இது வந்து கடலோர பகுதிகள்லயும், ஆற்றோட டெல்டா பகுதிகள்லயும், தீவுகளோட கடைக்கோடி பகுதிகள்லயும், ஆற்று முகத்துவாரங்கள்லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ மேக்சிமம் பாருங்க,
இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நீருக்கு பக்கத்துல தான். ஓகேவா? ஸோ கடல்னா கடலுக்கு பக்கத்துல, ஆற்றோட டெல்டா பகுதினா ஆற்றுக்கு பக்கத்துல, தீவுகளோட கடைக்கோடினா தீவுனாலே இந்த இதுதான் தண்ணியை சுத்தி இருக்கக்கூடியது. அப்போ தண்ணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம், மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிச்சாவரம் சதுப்பு நில காடு எங்க இருக்கு, கடலூர்ல இருக்கு. இது இந்தியாவிலேயே உலகிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. இதோட அந்த பரப்பளவு அப்படிங்கிறது 11 சதுர கிலோமீட்டர். இது வந்து பசுமையானதாகவும் மிதமா உயரம் உடையதாகவும் தோல் போன்ற இலைகளோடும் இருக்கும். இந்த மாதிரி தாவரங்கள் பார்த்தீங்கன்னா உவர் நிலங்கள் உவர் நீர்ல வாழக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். ஆசிய மாங்குரோவ், வெள்ளை மாங்குரோவ், காட்டு மல்லி, இந்தியன் ட்ரிவெட் மரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் இதுல இருக்கும். பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி பகுதிகள் எல்லாமே இந்த காட்டுல இருக்கு. ஓகேவா? அடுத்து வெப்பமண்டல முட்புதர் காடுகள். பாருங்க, தமிழ்நாட்டுல மிக குறைவான மழை பெறக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை தான் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த காடுகள் சமவெளியில இருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேல இருக்கும். பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் இந்த மாதிரி மரங்கள் வந்து இதுல இருக்கும். இதுல புதர் செடிகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர், பிற மாவட்டங்களோட சில பகுதிகளிலும் இது வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டுல அதிக காடுகளை பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2011 பிரகாரம் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் 2021 பிரகாரம் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 2021 படி இந்திய வனத்துறை வனநிலை அறிக்கை இருக்கு இல்லையா, அதன் பிரகாரம் நான் இதெல்லாம் மாற்றி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாட்டோட அதிக காடுகளை கொண்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி. ஸோ தர்மபுரியில எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 3280 சதுர கிலோமீட்டர். செகண்ட் பிளேஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா 2627 சதுர கிலோமீட்டர். தேர்ட் பிளேஸ் ஈரோடு. ஈரோடு 2427. இது இந்த அட்டவணை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் முதல்ல வரும். பட் இப்போ 2021 படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தர்மபுரி தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் கோவை, தேர்டு தான் ஈரோடு. ஓகேவா? அடுத்து வேலூர். வேலூர் பார்த்தீங்க அப்படின்னா 1857. அடுத்து திண்டுக்கல். திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 1661.73 சதுர கிலோமீட்டர். நீலகிரி 1583. ஓகேவா? ஸோ இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் கரண்ட். அடுத்து அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, அதிக காடுகள் பரப்பளவை கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் தர்மபுரி ஃபர்ஸ்ட், செகண்ட் கோவை, தேர்டு ஈரோடு, ஃபோர்த்து வேலூர், ஃபிஃப்த்து திண்டுக்கல், சிக்ஸ்த்து நீலகிரி. ஓகேவா? அடுத்து வன உயிரினங்கள். காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே வனவிலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எல்லாமே வரும். விலங்குகள், பறவைகள், ஊர்வனம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. யானைகள், காட்டெருமைகள், புலிகள், மான்கள், குரங்குகள் இது எல்லாமே இந்த காடுகள் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அடைக்கலமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? உயிர்கோள பெட்டகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலம் இல்லைன்னா கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும் அதில் வாழக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அதாவது வன உயிரினங்களை மட்டும் கிடையாது, அந்த பகுதியையும் தாவரங்களையும் காடுகளையும் அந்த விலங்குகளையும் எல்லாத்தையுமே பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்கோள பெட்டகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை இந்த மூணுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இயற்கை பேரிடர்கள். ஸோ இயற்கை பேரிடர்கள் தான் உங்களுக்கு கடைசி டாபிக். பாருங்க, உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால ஏதாவது பேரழிவு ஏற்படுது அப்படின்னா அதை தான் நம்ம பேரிடர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இயற்கையா நடக்கிறதால இதை நம்ம இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஐக்கிய நாடுகள் சபையோட அபாய நேர்வு குறைவு அமைப்பு UNDRR அப்படிங்கிறது பிரகாரம் அபாய குறைப்பு அப்படிங்கிறது பேரிடருக்கான காரணங்களை முறையா கண்டறிந்து அந்த பேரிடர் போது அதோட தாக்கங்களை குறைக்கிறது தான். ஸோ பேரிடர் வருது அப்படின்னா பேரிடருக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது, பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கிறது, அது நடக்கும்போது என்ன பண்ணணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் இயற்கை பேரிடர்களை தடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு பேரிடர்களை பத்தியோ அதோட பேரிடர் போது என்னென்ன நடவடிக்கைகள் நடக்கணும், முன்னும் பின்னும் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க.
ஓகேவா? இந்த மாதிரி பறவை போட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே பறவைகள் சரணாலயம். விலங்கு போட்டிருக்கிறது எல்லாமே வனவிலங்கு சரணாலயம். பாருங்க, பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். நான் ஸ்கொயர்ல போடுறேன். பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். ஸோ எந்த பிளேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம், களிவேலி பறவைகள் சரணாலயம், ஊசுடி ஏரி பறவைகள் சரணாலயம், காரைவெட்டி பறவைகள் சரணாலயம், வடுவூர் பறவைகள் சரணாலயம், உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம். அடுத்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம், கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம், கூத்தங்குளம் கூடங்குளம் பறவைகள் சரணாலயம், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பறவைகள் சரணாலயத்துக்கு கொண்டது. அடுத்து விலங்குகள் சரணாலயம் பாருங்க, வடகாவிரி விலங்கு சரணாலயம், சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம், முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம், மேகமலை வனவிலங்கு சரணாலயம், மலை அணில் வனவிலங்கு சரணாலயம், கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம். மலை அணில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எந்த இடத்துல வந்துச்சு? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்துச்சு. கரெக்டா? அடுத்து முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம், கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம், நெல்லை வனவிலங்கு சரணாலயம், வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம், கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வனவிலங்கு சரணாலயம் என்னென்ன பேர்ல இருக்கு, எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் பறவைகள் சரணாலயம் என்னென்ன பேர்ல இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேப்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ இயற்கை பேரிடருக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலச்சரிவு. நிலச்சரிவு என்ன சொன்னோம்? மலைகள் இல்லைன்னா குன்றுகளோட ஒரு பகுதியில இல்ல பாறைகளோ சரிந்து விழறதால நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுது. நிலச்சரிவு அப்படிங்கிறது நீர் தான் மிக முக்கிய காரணம். இப்ப மழை வருது, வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு மலைச்சரிவு அப்படிங்கிறது ஆகும். மலைகள்ல குன்றுகள் தான் மேக்சிமம் நடக்கும். தமிழ்நாட்டுல நீலகிரி பகுதியில நிலச்சரிவுனால அதிகம் பாதிக்கப்படும் பகுதி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா எங்க? நீலகிரி பகுதியில. சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையிலையும் கோடைக்கானல் நிலச்சரிவுலையும் இருக்கக்கூடியது. கொடைக்கானலும் நிலச்சரிவுக்கு உள்ளானது. சோ நீலகிரி தான் ரொம்ப மெயின். அதுலதான் அதிகமான பாதிப்பு, அதிகமான அச்சுறுத்தல்கள் எல்லாமே அதுலதான் இருக்கு. அடுத்து இப்போ அபாயகர நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள். நிலச்சரிவுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? ஓகேவா? ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எச்சரிக்கை தயார் நிலையில இருக்கணும், அன்றாட செய்திகளை கவனிக்கணும், எங்க வெளியேறணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இருக்கணும், வழக்கத்திற்கு மாறா சிதைந்த பொருட்கள், உடைந்த மரங்கள் இது எல்லாமே எங்க நகருது அப்படிங்கிறத கவனிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நிலச்சரிவு அறிகுறி ஏற்பட்டது அப்படின்னா அந்த பகுதியை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லணும். இது எல்லாமே நிலச்சரிவுக்கு முன்னாடி. அப்ப பின்னாடி என்ன பண்ணணும்? நிலச்சரிவு நடந்த இடத்துக்கு அப்பால அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடாது, தூரமா போயிடணும். உள்ளூர் வானொலி, தொலைக்காட்சி நிலையங்கள் அன்றாட செய்தி கேட்கறது, நிலச்சரிவுக்கு பின்னாடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால வெள்ளம், கழிவுநீர் நகர்வு இது எல்லாத்தையும் கவனிக்கிறது, நேரடியா நிலச்சரிவு பகுதிக்கு செல்லாம காயம்பட்ட சரிவு சிக்கியவர்களை மீட்டல் இது எல்லாத்தையும் செய்யறது தான் நிலச்சரிவுக்கு பின்னாடி செய்யக்கூடியது. அடுத்து நிலச்சரிவுக்கு அப்புறம் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு வந்தா என்ன பண்ணணும்? பாருங்க, தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவக்காற்று காலங்கள்ல தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஏன்னா அப்பதான் அதிகமான மழை தமிழ்நாட்டுக்கு வரும் இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துலதான் உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படும். பாருங்க, சோ 2015 பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடிக்கடி வருது இல்லையா சென்னையில எல்லாமே. பாருங்க, வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா சேவை மையங்கள், வெளியேறும் வழிகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவசர கால தொலைபேசி எண்கள் தெரிஞ்சிருக்கணும், செய்திகளை படிக்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? முக்கிய பொருட்களை பேக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வெள்ளப்பெருக்கின் போது என்ன பண்ணணும்? குழந்தைகள், வயதானவர்கள் இவங்க எல்லாத்தையும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வீட்டுல இருந்து உயரமான பகுதிக்கும் அவங்கள வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எல்லா மின்சார சாதனங்கள், எரிவாயு சாதனங்கள் இது எல்லாத்தையும் அணைச்சு வச்சிடணும். ஏன்னா தண்ணி ஆகும்போது அந்த மின்சாரம் படிச்சுன்னா நாங்கள் ஃபுல்லா அப்படியே பறந்துடும் இல்லையா? அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லாமே அணைச்சு வச்சிடணும். அடுத்து ரொம்ப குயிக்கா எந்த அளவுக்கு வெளியேற முடியுமோ அந்த அளவுக்கு வெளியேறணும். அந்த அதாவது நீர் வர்ற இடத்து இருக்கு இல்லையா, ஆப்போசிட் வர்ற இடத்துலயே நம்ம போகாம
அதே மாதிரி மின் கம்பிகள், மின்திறன் செலுத்தக்கூடிய எந்த கம்பிகள் எல்லாமே இருக்காம நம்ம பார்த்துக்கணும். அதுல இருந்து தூரமா இருக்கணும். அடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அங்க இருக்க எல்லாத்தையும் உறுதி செஞ்சுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மின்சார உபகரணங்கள் எல்லாமே அணைச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே கரெக்டா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பழுதுபட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்புறப்படுத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி உடைகள் வந்து அணிஞ்சு அதை வந்து அப்புறப்படுத்தணும். ஸோ என்னென்ன பார்த்தோம்? நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, அடுத்து புயல். புயல் உருவாகும் போது என்ன ஆகும்? வடகிழக்கு பருவக்காற்றுல தான் வெள்ளமும் வரும். ஓகேவா? ஸோ அப்பதான் வெள்ளம் வரும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு புயல் உருவாகி மலைகளும் வரும் இல்லையா? அப்ப வடகிழக்கு பருவக்காற்று காலத்துல வங்கக்கடல்ல உருவாக்கக்கூடிய வெப்பமண்டல சூறாவளிகள் தமிழக கடற்கரையை தாக்குது. இதனால வெள்ளப்பெருக்கு, உயிர் சேதம், பொருள் சேதம் இது எல்லாமே நம்ம மாநிலத்துல அதிகமா நடக்குது. ஓகேவா? ஸோ புயலோட தீவிரத்தை அடிப்படையில என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, மிக அதிக, அதிக, மிதமான, குறைந்த, மிக குறைந்த அப்படின்னு 5 புயல் மண்டலங்களா பிரிக்கலாம். ஓகேவா? மிக அதிக புயல் மண்டலம், அதிக புயல் மண்டலம், மிதமான புயல் மண்டலம், குறைந்த புயல் மண்டலம், மிக குறைந்த புயல் மண்டலம் அப்படின்னு 5 வகையா பிரிக்கலாம். புயலுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வதந்திகளை நம்ப கூடாது. அமைதியாகவும் பதற்றம் அடையாமலும் இருக்கணும். அலைபேசிகள், மின்னூட்டங்கள் இதெல்லாத்தையும் செய்யறத உறுதி செஞ்சுக்கணும். குறுஞ்செய்தி எல்லாமே அனுப்பிக்கணும். வானொலி, காணொலி பெட்டிகள், டிவி இருக்குல்லையா, அதெல்லாமே அப்பப்ப வானிலை அறிவிக்கைகள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். முக்கிய விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணி வந்து புகாத மாதிரி பாதுகாத்து வச்சுக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் இருக்கக்கூடிய அவசர காலமோ, அதாவது நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை, என்ன தேவை? உணவு, உடை, இருப்பிடம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயத்த தனியா வந்து பேக் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து குடியிருப்பு பகுதியை பாதுகாப்பா இருக்கிறது, சரி செய்யறது, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். இது எல்லாமே என்னது? புயலுக்கு முன்னாடி. அதே மாதிரி மீனவர்கள் எல்லாமே எங்க போகக்கூடாது? கடலுக்கு போகக்கூடாது. அவங்க வந்து பேட்டரி இருக்கக்கூடிய இன்னொரு வானொலி பெட்டியை தயாரா வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புயலின் போது என்ன பண்ணணும்? அதேதான் நார்மலா வெள்ளம் போது என்ன பண்ணுவோம்? வயதானவங்க, குழந்தைகள், குடும்ப உறுப்பினர் இது எல்லாத்தையும் பாதுகாப்பா பார்த்துக்கணும். மின்சாதன பொருட்களை துண்டித்து வச்சுக்கணும். காலியான அறையில தங்கணும். அதே மாதிரி நகரக்கூடிய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை பாதுகாப்பா வச்சுக்கணும். பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணணும். நம்ம மட்டும் இது பண்ணக்கூடாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணணும். அடுத்து புயலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? புயல் நிவாரண மையங்களுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க சொல்ற வரைக்கும் அங்கதான் இருக்கணும். அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ற போது தான் கிளம்பணும். அப்புறம் புயலுக்கு அப்புறம் மின்சார கம்பிகளை தொடக்கூடாது. மின்சாரத்தை பயன்படுத்துறதையும் நிறுத்திக்கணும். ஸோ எப்படி வந்து கரெக்டா இருக்கா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி புயல் அப்போ பாம்பு, பூச்சி இது எல்லாமே அந்த பூச்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கட்டடங்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் விலங்குகளோட இறந்த உடல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அப்புறப்படுத்தும் போது அதற்கான உடைகள் அறிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே புயலுக்கு பின்னர் இருக்கக்கூடியது. அடுத்து வறட்சி அப்படிங்கிறது எப்படி வந்து மழை அதிகமா வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து புயலும் வெள்ளமும் உருவாகுதோ, மழை வரல அப்படின்னா வறட்சி உருவாகும் இல்லையா? ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம் தான். வடகிழக்கு பருவக்காற்றுல மட்டும்தான் நமக்கு மழை வரும். தென்கிழக்கு பருவக்காற்றுல கம்மியாக தான் வரும். அதுவும் போக நம்மளோடது நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் இல்லையா? ஸோ மாநிலம் தான். நம்ம மாநிலம் ஃபுல்லாவே எதை தான் நம்பி இருக்கு அப்படின்னா, நீரை பொறுத்த வரைக்கும் பருவமழையை தான் நம்பி இருக்கு. ஸோ இந்த பருவமழை வரல அப்படின்னா வறட்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அது வந்து பேரழிவுக்கு வழிவகுக்கும். ஓகேவா? ஸோ இந்த பற்றாக்குறையை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மழை வரும்போது அதை வந்து பயன்படுத்தி வச்சுக்கணும். அதை வந்து சேமிச்சு வச்சுக்கணும். அப்போ நீர்வள பாதுகாப்பு முறையை தீவிரமாக பயன்படுத்தணும். ஸோ மழை நீரை சேகரிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? நீர் சேகரிப்புக்கான வழிமுறைகள் பாருங்க. நீர் மாசுபடுதலை தவிர்க்கணும், நீர் மறுசுழற்சி செய்யணும், சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்படுத்தணும், மக்கள் தொகை கட்டுப்பாடு இருக்கணும், மரபுவழி நீர்வழிகளை புதுப்பிக்கணும், நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தணும், காடுகளோட பரப்பளவு அதிகரிக்கணும். காடுகள் பரப்பளவு அதிகரிச்சாதான் மழை பொழியும். அப்ப பயிரிடும் முறையை மாற்றணும். அதிகமா நீர் பயன்படுத்தாம கம்மியா அப்படி நீர் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பாக்குறது. வெள்ளப்பெருக்கு மேலாண்மை ஏற்படுத்து, புவி வெப்பநீர் பயன்பாடு இது எல்லாத்தையும் பண்றது அப்படிங்கிறது தான் நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறை. அடுத்து தீ விபத்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல தீ வந்துடும் இல்லையா? ஸோ அதாவது
கோடை காலத்துல அதிக வெப்ப காரணமா பாத்தீங்கன்னா இலையுதிர் முட்புதிர் காடுகள்ல என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்ப காட்டுத்தீ வந்து ஏற்பட்டுரும். ஓகேவா? ஸோ அந்த காட்டுத்தீ ஏற்படும் போது என்னென்ன பண்ணணும், முன்னாடி தீ விபத்துக்கு முன்னாடி எளிதில் தீப்பற்றக்கூடிய தாவரங்கள் பொருட்கள்ல இருந்து போதுமான இடைவெளி விட்டு தான் குடியிருப்புகளை ஏற்படுத்தணும். உள்ளூர் கட்டட உள்ளூர் கட்டடம் இது இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா தீ விதிமுறைகளை பின்பற்றி தான் கட்டணும். மரங்கள் செடிகளோட உயரத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதை வந்து வெட்டி விட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். தீப்பிடிக்காத தர நிர்ணயம் செய்யப்பட்ட அனுமதிக்கப்பட்ட பொருட்களை தான் பயன்படுத்தணும். குடும்ப உறுப்பினர்களோட பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற பல்வேறு வழிமுறைகளை திட்டமிட்டு வச்சிருக்கணும். அதாவது எப்பயுமே முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நடக்கும்போது நம்ம வந்து அதை வந்து பின்பற்றி என்ன பண்ணிக்கலாம், தப்பிச்சுக்கலாம். அடுத்து தீ விபத்தின் போது என்ன பண்ணணும் அப்படின்னா வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள் மூலம் அவ்வப்போது செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். வாளிகள்ல போதுமான தண்ணி நிரம்பி வச்சிருக்கணும். புகைமூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த அறையில வெளிச்சம் வந்து எப்படி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். எரிவாயு இணைப்பை துண்டிக்கணும். மின்சாதங்களை துண்டிப்பு செஞ்சு வச்சிருக்கணும். இது எல்லாமே அடுத்து தீ விபத்திற்கு அப்படம். ஓகேவா? மறுபடியும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தீயணைப்பு அதிகாரிகளோட உதவியோட ஃபுல்லாவே எல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எரிஞ்ச பகுதியில மீண்டும் அந்த ஜுவாலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும். இருந்ததுன்னா அதை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் போகணும். அதுக்கப்புறம் அந்த பகுதியில போகிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையை ஃபுல்லாவே எச்சரிக்கையாலும் அறைகள்ல தீ உள்ள பகுதிகள், கூரை பகுதிகள், விளிம்பு பகுதிகள், வெளிப்பகுதிகள் இது எல்லாத்துலயும் தீப்பொறிகள் இருக்கா அப்படிங்கறத சோதிக்கணும். இருந்ததுன்னா அணைச்சிட்டு தான் உள்ள போகணும். அடுத்து சுனாமி. சுனாமி பாத்தீங்கன்னா இந்தியா பொதுவா சுனாமியால பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னாலும் 2006 சுனாமி வந்துச்சு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டோட ஒரு வார்னிங் சைன் தான். ஓகேவா? ஸோ அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா சுனாமிக்கு முன்னாடி கடல் பகுதியில பக்கத்துல இருக்கக்கூடிய வசிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க சுனாமி அலையாட தாக்கங்கள், உள்ளூர் எச்சரிக்கை நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவசர குடியிருப்பு மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்து வச்சிருக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய உயரமான நிலப்பகுதி அதை எப்படி சீக்கிரமா போய் சேர்றது இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து சுனாமி அப்ப என்ன பண்ணணும், தயாரா வச்சிருக்கக்கூடிய அந்த பொட்டியை சேர்த்து வச்சுக்கணும்னு சொன்னா இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கணும். ஆபத்தான பகுதிக்கு செல்லக்கூடாது. உடனடியா அருகில் இருக்கக்கூடிய உயரமான பகுதிக்கு போகணும். கட்டடங்களோட உயரமான மாடிகள் இல்லைன்னா உயரமான மரங்கள்ல மேலே ஏறிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிதக்கும் பொருட்களை பிடிச்சிக்கிறது, ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி நம்மளோட உயர பாதுகாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இந்த மாதிரி அந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கணும். வானொலிகள், செய்திகள் கேட்கறது, செய்தித்தாள் பார்க்கறது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுனாமிக்கு அப்புறம் என்ன? ஸோ பாருங்க, மேக்சிமம் எல்லாத்துலயுமே என்ன சொல்றாங்க, வானொலி செய்திகளை கேட்டல் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. அதுக்கப்புறம் அதிகாரிக்கு கிட்ட இருந்து அந்த வெளியே போறதுக்கான அறிவிப்பு வர வரைக்கும் அங்க இருந்து போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் காயங்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து சுய பரிசோதனை செஞ்சு உதவி பெற்று அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். இது எல்லாமே. அடுத்து நில அதிர்வு. இந்தியா அப்படிங்கிறது ஒரு பறந்து விரிந்த நாடு. ஸோ பொதுவா வட இந்திய, மத்திய இந்திய பகுதியில தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நில அதிர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ மிதமான அபாயம் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஸோ நில அதிர்வின் போது என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் கனமான பொருட்களுக்கோட அடியில இருக்கணும். ஓகேவா? ஸோ கனமான மேஜை இல்லைன்னா மரத்தாலான பலகை இதோட காலை பிடிச்சிட்டு அடியில உட்கார்ந்து இருக்கணும். நகரக்கூடிய அந்த பொருட்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாலங்கள், பாதைகள், அதுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து கீழே இருக்கக்கூடாது. இது எல்லாமே பாதிப்பு அடையக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த இடத்துல நில அதிர்வு இருக்கும்போது இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, மாநில யூனியன் பிரதேச அமைப்புகள், மாவட்ட அமைப்புகள் கீழ்கண்டவாறு. என்ன அப்படின்னா மாநிலத்தோட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. ஸோ மாநில யூனியன் பிரதேசத்துக்கு கூட என்னென்ன அப்படின்னா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தலைவர் பாத்தீங்கன்னா முதலமைச்சர், நிவாரண பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையல் பாதுகாப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை. இது எல்லாமே மாநில யூனியன் பிரதேச அமைப்புகள். இதுவே மாவட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட நீதிபதி, தலைவர் பாத்தீங்க அப்படின்னா IAS மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை, குடிமை பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள், ஊர்காவல் படை, உள்ளூர் சமூகம், அரசு சாரா அமைப்பு, தன்னார்வ நிறுவனங்கள் இது எல்லாமே அந்த மீட்பு படைகள். ஓகேவா? ஸோ இவங்களும் அந்த தமிழ்நாடு மாவட்டமும் இவங்களும் மாநிலமும் சேர்ந்துதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரிடர் மேலாண்மைக்கு
என்ன பண்றாங்க, நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் அப்படிங்கிறது முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இந்த பாடத்துல ரொம்ப 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 முக்கியமான பகுதிகள் எல்லாமே பார்த்திருப்போம். என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகால். ஹெட்டிங் மட்டும் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட அமைவிடம் எங்க இருக்கு? அதோட கடைக்கோடி பகுதிகள் என்னென்ன? பக்கத்துல அதாவது அண்டை மாநிலங்கள், அண்டை எல்லைகள் என்னென்ன? பரப்பளவு எவ்வளவு? இயற்கை அமைப்பு என்ன? மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு? ஸோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான 7 மலைகள் என்னென்ன? அது அது எங்கெங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? அதோட பரப்பளவு என்ன? உயரம் என்ன? அதுல உயரமான மலை சிகரங்கள் என்னென்ன? அதுக்கப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுல இருக்கக்கூடிய 5 முக்கியமான மலை, அதுவும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான். சமவெளிகள்ல 2 குடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னென்ன? வடிகால் அமைப்புல 5 ஆறுகள் குடுத்துருப்பாங்க. அந்த ஆறுகள் பத்தின இன்ஃபர்மேஷன். அது எங்க வந்து உருவாகுது? எந்த இடத்துல போகுது? எந்த இடத்துல வங்கக்கடல்ல கலக்குது? எவ்வளோ எவ்வளோ வந்து அதோட நீளம் இருக்கு? இதெல்லாம் பார்த்திருப்போம். எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதோட துணையாறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அடுத்து காலநிலை 4 பருவங்கள் பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம் இதெல்லாம் எந்தெந்த மாதத்துல இருக்கும்? எப்படி இதாகும்? அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அடுத்து மண் வகைகள் 5 வகையான மண்கள் பார்த்திருப்போம். அது எந்தெந்த இடத்துல இருக்கு? அது எந்த மாதிரி இருக்கும்? அதுல வளம் இருக்கா? அதோட வேறு பெயர்கள் என்ன? இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் மண் அரிப்பு, இயற்கை தாவரங்கள், காடுகளோட வகைகள் 5 வகையான காடுகள் பார்த்திருப்போம். அடுத்து வன உயிரினங்களோட சரணாலயங்கள் என்னென்ன? பறவைகளோட சரணாலயங்கள் எங்கெங்க இருக்கு? இயற்கை பேரிடர்கள் என்ன? அதற்கான நடவடிக்கைகள் என்ன? இதை பத்தி தெளிவா டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஃபுல்லா தெளிவா பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரி மாதிரி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு ஒரு வாரமோ 2 நாளோ கழிச்சு படிக்கும்போது மறுபடியும் மறந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணிக்கணும், அடிக்கடி எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்க கண்ணில் படுற மாதிரி அதை எழுதி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருங்க. மனசுல நல்லா பதிஞ்சிரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு விட்டுட்டு மறுபடியும் நீங்க வேற அடுத்தடுத்து போனீங்க அப்படின்னா ஃபுல்லா மறந்துடும். கண்டிப்பா எல்லாத்தையுமே எழுதி வச்சு ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மனசுல பதிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு கிளாஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.